பெரிய எழுப்புதலை 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம். தானியேல் 6:28. தரிவின் ராஜபார காலத்திலும் பெர்சனாகிய கோரேசனுடைய ராஜபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிற சொல்லுங்க. தானியேலின் தேவன் தான் நம்முடைய ஆண்டவர். தானியேலின் காரியமோ ஜெயமாய் இருந்தது. தானியேல் அந்த இடத்துல உங்க பேரு என் பேரு நம்ம என்ன பண்ணலாம் போட்டுங்க, உங்க பேரை போட்டுங்க. ஹல்லேலூயா. ஜான் தாமஸனுடைய காரியமோ ஜெயமாய் இருந்தது. ஹல்லேலூயா. டேவிட் பிரகாஷனுடைய காரியமோ ஜெயமாய் இருந்தது. எல்லா இடத்திலும் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெய கிறிஸ்து. அவர் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். அவர் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணாரு? ஜெயித்தார். ஹல்லேலூயா. நாம கூட வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. அதனால நம்மத்திலே டேவிட் பிரகாஷ் ஐயா அவர்கள் இருப்பது நமக்கு சந்தோஷம். இப்பொழுது நமக்கு கர்த்தருடைய வார்த்தை அவர் நமக்கு பகிர்ந்து கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஜான் தாமஸ் அவர்கள் நம்மை ஜெபத்திலே நடத்துவாங்க. அருமை ரட்சகரே, அருமையான இந்த மாலை நேரத்துக்காக நன்றி தகப்பனே. இந்த முதல் நாள் கூட்டத்திற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நன்றி கர்த்தாவே. எங்களுக்கு வேண்டிய மன்னாவை கர்த்தாவே இந்த தாசன் மூலமாக நீர் எங்களுக்கு தரும்படி ஜெபிக்கிறேன். எங்களுக்கு அந்த நெகட்டிவ் தாட்ஸ், அந்த கட்டுகள் எல்லாம் கர்த்தாவே வசனத்தின் மூலம் கர்த்தாவே நீர் எங்களை உடைத்தெடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்று நாங்கள் விடுதலை பெற்ற வீட்டிற்கு செல்ல எங்களுக்கு கிருபை செய்துள்ள சுவாமி. அந்த மக்களை ஆசீர்வதித்தலும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். நாளை காலை 10 மணில இருந்து 1:30 வரையும் இங்கே கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும். ஐயா அவர்கள் தேவ தூதை நமக்கு கொடுப்பாங்க. காலை கூட்டத்துக்காக நீங்க தனி ஜெபத்தை ஜெபிச்சிங்க. நீங்க கட்டாயம் இந்த கூட்டத்தில் நீங்க கலந்து கொள்ளணும். உங்களுக்கு தெரிந்த நண்பர்களை பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் அவெல்லாம் சொல்லி, திருச்சியில இருந்து ஒரு ஐயா வந்திருக்கிறாங்க, வாங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்களை அழைத்து நம்ம என்ன பண்ணோம், அவங்களை கூட்டிட்டு வாங்க. உண்மையாக கர்த்தர் நமக்கு அந்த ஒரு 4 நாட்கள் ஆண்டவருடைய பாதத்துல நம்ம காத்திருக்க போறோம். கர்த்தர் நம்ம நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக நம்ம என்ன பண்ண போறாரு? ஆசீர்வதிக்க போறார். இப்பொழுது டேவிட் பிரகாஷ் ஐயா அவர்கள் கருத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். நன்றி ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இது சாயங்கால நேரமாக இருக்கனால ஒரு பெரிய டாபிக் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயம் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தாலும் ரிவைஸ் பண்ணுறதுக்காக உங்கள் மத்தியில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அதற்கு முன்பதாக புத்தாண்டு வாக்கு தத்தத்தை எல்லாரும் எடுத்திருப்பீங்க. புத்தாண்டு வாக்கு தத்தம் நமக்கு பைபிள் முழுக்க அந்த வாக்கு தத்தமாக அமையணும். அதனால் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துக்கு நேராக கடந்து வாங்க. நம்ம மைண்ட் செட்டப்பை மாற்றுங்க. நம்ம பவுல் சொல்கிறார் ஒரு இடத்துல, நான் இன்னும் மனுஷனை திருப்திப்படுத்தணும்னா இருந்தால் நான் யார் அல்ல, ஊழியக்காரன் அல்லங்கிறார். நம்ம செய்கிறதுக்கு வேதத்தில் அத்தாட்சி இருக்குதான்னு கேட்டால் அதை நம்ம யோசிக்கவே மாட்டேங்கிறோம். யாரையோ திருப்திப்படுத்துறதுக்காக ஆந்திராவுக்கு போயிருந்தேன். அவங்க என்ன போட்டின்னா, யார் பெரிய நட்சத்திரம் காட்டுறாங்களோ அவங்க பெரிய ஆள். கிறிஸ்மஸுக்கு அந்த நட்சத்திரத்தை தூக்கி கட்டுறதுக்கு அவங்க படுற பாடு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது நான் சொல்கிறேன், ஒரு 25 அடி 30 அடி உயர நட்சத்திரத்தை காட்டுறாங்க. ஒரு அந்த சபையாவது அவ்வளோ சின்னதாக இருக்குது. சபை இவ்வளோ விட சின்னதாக இருக்குது. ஆனால் வெளியே போய் மரத்துலையும் போஸ்டரையும் வச்சு அந்த நட்சத்திரத்தை போட்டு அவ்வளோ பெரிய நட்சத்திரத்தை போட்டு கட்டி வைக்கிறாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன், அப்போல்லாம் செய்ய வேணாம்னு நான் உங்களை சொல்லலை. எதுக்காக செய்கிறோம், அதுக்கு ஏதாவது பிப்ளிக்கெலாம் நமக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா, இல்லை ஏதாவது ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா, இதை மாற்றி செஞ்சால் என்ன, அதை நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. நானும் நியூ இயர் வைக்கவே மாட்டேன், 2-3 வருஷம் வைக்கவே இல்லை. ஆனால் ஏன் வைக்கிறேன்னா, என் சபை மக்கள் வெளி சபைக்கு போகிறதுனால வச்சேன். அதனால தான் வைக்கிறேன். ஐயா வைக்கலையா, உனக்காக நான் வைக்கல. ஆனால் அவங்க எல்லாம் சொல்லிடுவேன், வருஷம் சொல்லிடுவேன், புது வருஷம் 1ஆம் தேதியில் ஒன்றும் நடக்காது, பயப்படாத, நீ மாறினாதான் எல்லாம் கதைக்காகும். நீங்கள் மாறாமல் நீங்கள் எத்தனை கற்றுன்னு கற்றுனாலும் கதைக்கு கத்தரை ஏமாற்ற முடியாது.
மரியாதையாக உபவாசம் போட்டு 30 நாளா ஜெபம் பண்ணி உன் வாழ்க்கையை மாற்றி இந்த 12வது வருஷத்துல எங்கே தோத்த, ஏன் தோத்த, இப்போ ஜெயிக்கிறதுக்கு என்ன பிளான் பண்ணலாம், அதை எடுத்தேன்னா நீ ஜெயிக்கலாம். அதை விட்டு நீ பாட்டு பிரியாணி நின்று போனா 10 பைசா கதைக்கு ஆகாதுராப்பா. அதே அரிசி அதே உளுந்து போட்டால் அதே இட்லி தான் கிடைக்கும், குஷ்பு இட்லி கிடைக்கவே. அதனால் ஏதாவது ஒன்று இட்லி அரிசியை மாற்று, இல்லை செய்முறையை மாற்று, இல்லை செய்கிற ஆளை மாற்று, ஏதாவது ஒன்று மாற்று. 2012 செஞ்சது தான் 2013 நீங்கள் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்கன்னா கத்தட்டு நீங்கள் ஒன்றுமே கேட்காதீங்க தயவுசெய்து. வெற்றின்னு ஐயாவும் சொல்லலாம், நானும் சொல்லலாம், அது கிட்ட கூட வராது. நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கிறோம், ஜெபங்கிறது கத்தரை மாற்றுகிற இடம் இல்லை, நம்மை மாற்றுகிற ஒரு இடம். நம்ம என்ன மாறுறோம், இந்த 2013 கத்தர் செய்வார் நினைக்கிறீங்க, தயவுசெய்து ஏமாந்துடாதீங்க. கத்தர்லாம் ஒன்றும் செய்ய மாட்டார், நம்ம ஏதாவது செஞ்சா அவர் செய்வார். அவர் செய்வார்னு சிறுப்புள்ளத்தனமாவே இந்த சின்ன பிள்ளை ஐஸ் மிட்டாய் வாயில் வச்சுட்டு இருக்கிற மாதிரியே போய் நம்ம போக ரெடியா இருக்கிறோம். கத்தர் ஏதாவது செய்வாரு, கத்தர் ஏதாவது செய்யணும்னு நினைச்சிருந்தாருன்னா நேரம் இந்தியாவே ரட்சிக்கப்பட்டு போயிருக்குங்க. ஆகவே அதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. அதெல்லாம் நான் சொன்னா ஹார்ட் அட்டாக் எல்லாம் வந்தவங்க செத்து போடுவாங்க. என்னப்பா இப்படி சொல்றாங்க, ஒரு மனுஷனை ரட்சிப்புக்குள் நடத்தவே தேவனால முடியாது. அந்த மகா பெரிய பொறுப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ரட்சிப்புக்குள்ள நடத்தவே தேவனால முடியாதுங்க. ரட்சிப்புக்கு என்னென்ன சினிமா செஞ்சுட்டு போயிட்டாரு. நம்ம வேலை தான் அதை அவனுக்குள்ள கொடுக்குற வேலை நம்மளுடைய வேலை. வியாதிக்கு மருந்து கண்டுபிடிச்சாச்சு, அவன் செத்துட்டு தான் இருக்கிறான், நம்ம கொடுத்தா தான் அவன் பழைப்பான். ஆண்டவரை நீ கொடுன்னா அதுக்கு அவர் இறங்கி சாகணுங்கிற அவசியம் இல்லை. அவர் இறங்கி சேர்த்துட்டு எல்லாம் முடிந்ததுன்னு போய் உட்காந்துட்டு இருக்கிறார். நான் தலை நீ சரீரன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்படின்னா என்ன, நான் வேலை செய்ய மாட்டேன், நான் சாஃப்ட்வேர் நீ ஹார்ட்வேர்னு போயிட்டார். நான் ஒண்ணுமே வேலை செய்ய மாட்டேன், நீங்க தான் வேலை செய்யணும். திருச்சபை அதுக்காகத்தான் வைக்கப்பட்டிருக்குது. ஏசுங்க இருந்தா என்ன செய்வாரோ அதை இடத்துல நம்மள வச்சிருக்காரு. இந்த ஊர்ல ஏசு இருந்தா என்ன செய்வாரோ அதை செய்யறதுக்கு யாரை வச்சிருக்காரு, பிரபாகர் என் ஊர்ல என்னைய வச்சிருக்கிறாரு. நம்ம உட்காந்துக்கிட்டு அவரை வட்டக்ஸை பிடிச்சிட்டு ஆண்டவரே நீங்க போங்கன்னு நம்பிட்டு இருந்தா அவர் என்ன செய்வார்? அவரு பாவம் செஞ்சு பசங்களுக்கு புத்தி வரலையேப்பா, எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன் இன்னும் செய்யணுங்கிறாங்க. என்ன செய்யணும் ஆண்டவர்? எல்லாம் முடிந்ததுன்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க? இல்லைங்க, என்ன எங்க தெருவு மாத்திரம் ரட்சிப்புக்கு நடத்தாம போயிட்டீங்க ஆண்டவர். தெரு இல்ல, உலகம் அழிகிற வரைக்கும் பிறக்கக்கூடிய கடைசி குழந்தையுடைய ரட்சிப்புக்காகவும் தேவன் எல்லாவற்றையும் செய்து ஏகமாய் முடித்திருக்கிறார். நம்மளுடைய வேலை அங்க போய் சொல்லி நம்ம ரட்சிப்புக்கு நடத்த வேண்டியதான். சீராகவே கத்தர் செய்வார் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த நாட்டில நீங்க தீர்மானம் எடுக்காம தயவு செய்து கத்தர்கிட்ட இன்னைக்கு 2013 அற்புதமான ஆண்டாக இருக்கும் என்று நீங்கள் கனவு கூட காணக்கூடாது. நீங்க என்ன தீர்மானம் எடுக்கிறீங்க? கொஞ்சம் அரிசியை மாற்றி பார்க்கலாம், ஏதாவது கொஞ்சம் உளுந்து சேர்த்து பார்க்கலாம், ஏதாவது பிளான். எங்க எப்பயும் போடுற குழம்பு வைக்கிற மாதிரியே வச்சானா அதே ருசி தாங்க வரப்போகுது. அதனால 2013 நல்லா இருக்குன்னு முதலாவது பிளான் பண்ணுங்க. அப்படி பிளான் பண்ணது உண்மைன்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாத்துங்க, உங்களுடைய பிளானை மாத்துங்க, உங்க பிரேயர் டைமை கூட்ட பாருங்க, ஏதாவது ஒன்று செஞ்சு பாருங்க. செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கை மாறும். இல்லைங்க நான் எப்பயும் போலயுமா நான் கோயிலுக்கு வரேன், சோத்திரம் பாடுறேன், 2 பாட்டு பாடுறேன், 4 பாட்டு பாடுறேன், இப்படியே நம்ம பொழுது போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம மாட்டிக்கும். சரி, ஆகவே நான் சொல்லுறதுன்னா அது மனிதனை தேவை பிரியப்படுத்தாதீங்க. இறைவன் ஒருத்தர் இருக்கிறாங்க. வாழ்க்கையில ஒரு நாளாவது பிரியப்பட்டு விடாதா சிஸ்டர்? நம்ம படுத்தலாம் இல்லைங்களா? கடவுள் பெரியவரா ஸ்தாபனம் பெருசா? நான் ஸ்தாபனத்தை உதறிட்டோம் நான் சொல்லவே இல்லைங்க. வாக்கு நட்சத்திரத்தை கட்டுறிய அப்பா கட்டு, காலில் நானும் கட்டுறேன். எங்கேயாவது பைபிள்ல ஒரு இடத்துல நட்சத்திரம் கட்டினா கத்தர் சந்தோஷப்படுறாருன்னு ஒரு வசனம் சொல்லுங்க. மறைக்கப்பட்டவர்கள் எல்லாம் கத்தருக்குரியதான். அவரு ஆண்டவர் பிறந்த நாளே அவர் வேணும்னா கொடுத்துட்டு போயிருப்பாரு. அவர் மறைச்சிட்டு தானே போயிருக்கிறாரு. மரண நாளை கூட கொண்டாட சொல்ல மரணத்தை நினைவு கூறுங்கன்னு சொன்னாருங்களா? அப்ப சொன்னவர் மரண நாளை நினைவு கூறுன்னு சொல்லக்கூடாதா? இவன் உட்காந்துக்கிட்டு குட் ஃப்ரைடேங்கிறான். அவன் அந்த ஏதோ ஒரு ஃப்ரைடேன்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டு இருக்கிறீங்க. என் வாழ்க்கையில எங்க பிள்ளைங்களுக்குலாம் குட் ஃப்ரைடேனாலும் தெரியாது, புனித வழினாலும் தெரியாது, கிறிஸ்துமஸ்னாலும் தெரியாது. எங்க பிள்ளைங்களுக்குலாம் அப்படிதான் எங்க சர்ச்சில் நான் பிள்ளைங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். என் பொண்டாடி இந்த வாரம் மட்டும் திட்டினா, அடுத்த வருஷமாவது கிறிஸ்துமஸ் வேலை வையன், பிள்ளைங்களை டான்ஸ் ஆகவாது விடுவோம், மற்ற சபைக்குள்ள போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப பாருங்க, இப்ப கிறிஸ்துமஸ் எதுக்கு வருது பாத்தீங்களா? மற்ற சபைக்கு போகக்கூடாது. ஆனா உண்மையான நோக்கம் என்னன்னா, சுவிசேஷத்தை அந்த காலத்துல ஏதாவது தருணம் கிடைச்சா அறிவிக்கலாமே. அந்த டயத்துல மீட்டிங் போட்டா நிச்சயமா போலீஸ்காரன் பர்மிஷன் தருவோம். சரிங்களா உங்களுக்கு? ஐயா கிறிஸ்துமஸ்யா இருக்கு, பப்ளிக் மீட்டிங் போட்டுக்கணும், நடத்துங்க சார் அப்படிமா. ஏன்னா நம்மள பாதிக்க கூடாது, ஒரு பொதுவான ஒரு மீட்டிங் நடக்குதுன்னு நினைச்சுக்கோங்க. அதனால சில பல காரியங்களுக்காக கிறிஸ்துமஸ் வச்சாங்க. நியூ இயர் அப்படிதான் வச்சாங்க. அப்ப நியூ இயருக்கு புது வருடத்துக்கு நம்ம வாக்குத்தத்தங்களை கொடுக்க ஆரம்பிச்சு வச்சுட்டோம். நல்லா கொடுங்க, ரொம்ப சந்தோஷம். எங்கேயாவது பைபிள்ல வாக்குத்தத்தம் யாராவது எடுத்து கொடுத்துருக்காங்களா? பவுல் எடுத்து கொடுத்துருக்காங்களா? இல்ல. அப்புறம் நம்ம என்ன ஏன் செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதுவும் நமக்கு பதில் தெரியல. எதுக்காக வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க? நானும் தொலைவிட்டே இருக்கிறேன். எந்த சபையாவது வாக்குத்தத்தம் கொடுக்காம இருக்குதான்னா அதான் கிடையாது. எல்லா சபையும் ஏதாவது ஒன்று கொடுத்துட்றாங்க. ஏதாவது ஒன்று சொல்லி அழுகிற குழந்தைக்கு ஏதாவது காது குத்திட்டு அழுகும்போது வாயில வாழைப்பட்டு வச்சு திணிச்சிருவாங்க எங்க ஊர்ல. அது மாதிரி ஏதாவது ஒரு வாக்குத்தத்த பாவம் கையில கொடுத்து
அவங்களும் ஏமாந்து மற்றவங்களையும் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இத்தனை வாக்குத்தத்தத்தையும் யார் சாப்பிட்றது சொல்லுங்க? நம்ம சிந்திக்கணும். நீங்க செயல்படுங்க. இன்னும் வாக்குத்தத்தத்தை நம்பி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே அப்படின்னு. பைபிள் இருக்கிற அத்தனை வாக்குத்தத்தங்களும் உண்மை, எப்பவும் உண்மை, எக்காலத்திலையும் உண்மை. அதுக்குரிய நிபந்தனை ஒன்று இருக்குது. என்னங்கய்யா? ஒவ்வொரு வாக்குத்தத்தத்துக்கு கீழே ஒரு நிபந்தனை இருக்குது. இதையும் போட்டா இட்லி வருங்கிறது போல, இதையும் போட்டா சட்னி வருங்கிறது போல, இது இப்படி ஆழ்ந்தா அப்படி ஆசீர்வாதம்னு சொல்றாரு. அவ்வளவுதான். அது எக்காலத்திலையும் உண்மை. அது இன்னைக்கு மாத்திரம் கிடையாது. இதை பாருங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் கைவிடலை. இது 2013 மாத்திரம் உண்மையா இல்ல உலகம் இது வரைக்கும் உண்மையா? இது உலகம் இது வரைக்கும் உண்மை. ஏன் ஏமாத்துறீங்க ஜனங்களை பிடிச்சிக்கிட்டு? ஜனங்களை பிடிச்சி ஏமாத்திட்டு இந்த ஆண்டு சொல்லியிருக்காரு நான் உன்னை விட்டு, அப்ப அடுத்த வருஷம் நினைப்பான், அப்ப போன வருஷமே போயிட்டாரு போல இருக்குது, இப்ப இந்த வருஷம் கைவிட்டுருவாரு. நீயே சொல்லாம சொல்லிட்டு இருக்கீங்க. பாவம், உயிர் போற வரைக்கும் இந்த வாக்குத்தத்தம் உண்மை. சரி, நம்ம அலையிலேயே போறது பெருசு இல்லை. நம்ம சபையில வாக்குத்தத்தம் கொடுக்கறத கொஞ்சம் துணிகரமா நிறுத்தி பழகணும். பைபிளே உங்களுக்கு வாக்குத்தத்தம். ஐயா, நான் எங்க சபை மகள் சொன்னேன், இந்த ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டு நீங்க விரும்புறீங்களோ அப்படிப்பட்ட ஆண்டை நீங்களே பேர் வச்சுக்கோங்க. டிசம்பர் 31 எங்க அக்கா பிடிச்ச நீ அறிக்கிறாங்க, என் டே நோட்டீஸ் போர்டு எழுதணும்டா, என்ன ஆண்டுன்னு சொல்லிட்டா, என்ன ஆண்டுன்னு சொல்லிட்டாங்கிறாங்க. நானும் போட்டு மண்டையை பிச்சுட்டு இருக்கிறேன். என்ன ஆண்டுன்னு நான் சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. வெற்றி நாடுன்னா அடுத்த ஆண்டு தோல்வி நாண்டா இல்லையே, சந்தோஷ நாடுன்னா அப்ப அடுத்த வருஷம் அழுகை நாண்டா என்ன? எப்பயுமே எல்லா ஆசீர்வாதம் எனக்கு இருக்குது, இதுல போய் நான் எதை சொல்ல போறேன்னு எனக்கு ஒண்ணும் தெரியலையே அப்படின்ட்டு பிரசங்கம் பண்ணதுக்கு ஒரு வசனம் கொடுத்தாரு பாத்தீங்களா? அதுல இருந்து 2-3 காரியங்களை சொன்னேன். அதையும் சொல்லிட்டு இதெல்லாம் இந்த வருஷத்து மாதிரி உண்மை நினைச்சுக்காதீங்க, இது உலகம் இது வரைக்கும் இது உண்மை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நம்ம எங்க பொய் சொல்லி ஜனங்களை வழி நடத்தணும்? எனக்கு அந்த இதே பிடிக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி ஜனங்களை நம்ப வைக்கிறதுனா ஜனங்களுக்கு எல்லா ப்ராசஸ் மாதிரிலாம் குஷி தான். ஏன் உண்மையை சொல்லி ஜென்யூனா போயிடுறது? சரி இருக்கட்டும், போங்க, நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஒரு வசனத்தை நான் சொல்றேன். இன்னைக்கு ஒரு பெரிய விஷயத்தை நான் சொல்லனா, ஈவினிங் டைமா இருக்கனால ஒரு சில காரியமா சொல்லிடுறேன், பேசிக் காரியத்தை. உபாகம் 28:1 எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், ஏற்கனவே சொல்லினாலும் மனதில் வச்சுக்கோங்க. பூமியில உள்ள சகல ஜனங்களை பார்க்கலும் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். என்ன சிஸ்டர் சொல்லுங்க? பூமியில் இருக்கிற சகல ஜனங்களை பார்க்கலும் நான் உங்களை மேன்மையாக வைப்பேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்முடைய எண்ணங்கள், சிந்தைகள் இதெல்லாமே எல்லாம் தவறாக இருக்கிறதுனால தான் எல்லாமே தவறாக இருக்கிறது. நம்முடைய எண்ணங்கள் மாறிடுச்சுன்னா போதும், நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாகவே மாறும். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால சிறைப்பட்டு போறாங்களே வழியா பணம் இல்லாதனால கிடையாது. சபையில் ஆத்துமாக்கள் இல்லாதனால கஷ்டப்படல. ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் தான் சிறைப்பட்டு போகிறார்கள், சங்காரமாகிறார்கள். இப்ப தேவனை யார் என்று அறிகிற அறிவு நமக்குள்ள வரணும். இங்க தேவனுடைய திட்டம் என்ன என்று இங்க கர்த்தர் சொல்லும் போது, பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கலும் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். இது தயவுசெய்து உட்காந்து தாமஸ் ஐயா நீங்க உட்காந்து யோசிங்க. இதை நான் ஆண்டவரே, இதை நான் விசுவாசிக்க எனக்கு பலன் தாங்கப்பா. பூமியில் இருக்கிற எல்லாரும் காலையும் நீங்க நம்பர் 1 வர வேணாம். அட்லீஸ்ட் உங்க குடும்பத்திலேயாவது நீங்க உங்க கூட போனவங்களே நீங்க நம்பர் 1 வரணுமா வரக்கூடாது? சொல்லுங்க. ஒரு ஐயா என்கிட்ட வந்தாரு, கர்த்தர் நிச்சயமா டிவி சீட் தருவார்னாரு. சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆச்சு. அவர் என்ன வாங்கல? டிவி சீட் வாங்கல. ஆனா ஒரு நாளைக்கு 3 டீ கடையில் சாப்பிடுவார். நான் ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டேன், இந்த வருஷமா டிவி சீட் தருவாருங்க. நிச்சயமா கர்த்தர் யார் உள்ளத்துலயாவது பேச தர வைப்பாரு. அவருடைய மைண்ட் செட்டப் எங்க இருக்கு பாருங்க. புரியுதுங்களா? எவனா ஒருத்தன் தருவான். நான் கேட்டேன், ஐயா டெய்லி 4 ரூபாய்க்கு டீ குடிச்சிட்டு இருக்கிறிய, ஒரு டீ காசு மிச்சப்படுத்தி வச்சிருந்தா அந்த 10 வருஷத்துல நீ இன்னொருத்தனுக்கு டிவி சுட்டி வாங்கி கொடுத்துருக்கலாமே. இவன் செய்யறதில்ல, ஒரு வெங்காயம் செய்யறதில்ல. கர்த்தர் செய்வாரு. கர்த்தர் ஏதோ ஒரு பிளானிங் என்னங்க, ஒரு ஒண்ணுமே புரியல. 3000 ஆத்மாக்கள் சபைக்கு வரணும்னு போடுறீங்க. ஐயா கர்த்தருக்கு சோத்திரம், காலில் விழுந்து கும்பிடுறேன், உன் பெட்டியவாவது தூக்குறேன், 3000 பேர்த்த கொண்டா. என்னையா பிளான்? 3000 பேர் உன் சபைக்கு ரசிக்க போடணும்னா என்ன தெரியுமா செய்யணும்? 3 லட்சம் பேருக்கு நீ சுவிசேஷம் அறிவிச்சா கூட 3000 பேர் ரசிக்கப்பட மாட்டான். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா சார் உங்களுக்கு? 3 லட்சம் பேருக்கு நீ சுவிசேஷம் அறிவிச்சா, புரியுதுங்களா, 30,000 பேர் சபைக்கு வருவானா? அந்த 30,000 பேர்த்துல 3,000 பேர் தேடுவானா? என்ன கணக்குல நீ 3000 போட்ட? ஏதோ செய்வாருங்க, கர்த்தர் செய்வாருங்க. நம்மளுடைய எண்ணங்கள் அப்படிதான் இருக்குது. சரி இருக்கட்டும். இப்ப இங்க கர்த்தர் என்ன சொல்றாருன்னு விளங்கிக்கோங்க. அப்ப நான் இது எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, நிச்சயமா தென்னமரம் முளைக்குன்னு ஆசைப்படுறீங்க. 5 வருஷம் கழிச்சு தென்னமரம் முளைக்குங்கிறீங்க. இப்போ 2 இலையாவது விட வேணாமா? விடணும் இல்ல? அது வராட்டினா நீ எங்கேயோ ஏமாறான்னு ஏன் முடிவு எடுக்க மாட்டேங்கிற? எங்க தென்னங்கண்ணை நட்டு வச்சிருக்கிறீங்க, 5 வருஷம் கழிச்சு பலன் தரும், வந்து பாருங்க, போய்ங்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம், ஓகே. ஒரு 6 மாசம் ஆச்சு, ஒரு குருத்தாவது நில பூமியை விட்டு வர வேணாமா? வரலன்னா நீ எங்கேயோ ஏமாறன்னு அர்த்தம். தெரியும், ஏமாறுற இல்ல? ஏன் நான் என்ன சொல்றேன், உன் வளர்ச்சிக்கு அடையாளம் வேணுங்கிறேன்.
உங்க வளர்ச்சிக்கு உங்களுக்கு முதல் அடையாளம் தெரியணும். புரியுதுங்களா நான் சொல்றது? எங்க சின்ன முள்ளு நகர்றது தெரியல, ஆனா 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தா தெரியுதுல்ல, கொஞ்சமா நகர்ந்துருக்குல்ல. ஆனா 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தா கொஞ்சமா நகர்ந்துருக்குல்ல. அது போல நம்முடைய வாழ்க்கையில நம்ம வளருவதற்கான அடையாளங்கள் நமக்கு முதலாவது தேவை. புரியுதுங்களா? 3000 பேரை கொண்டு வருது, ரைட்டுங்க, ஓகேங்க. 3000 பேர் கொண்டு வருங்க. முதல் 300 பேர்த்த கொண்டாண்டியா சபையில? சொல்லுங்க. 300 பேர்த்த கொண்டாந்தீங்களா சபையில? 30 பேரை முதல் கொண்டாந்தமா? 30 பேர் திருவது நிக்க வச்சுட்டு அவனால நீ எதுக்கு 3000 பேத்துக்கு போனா? எவனோ ஒருத்தன் 3000 நீ ஏன் 3000? ஒரு கோல் வைக்கிறீங்கன்னா ஒரு சும்மா வைக்கணும். ஒரு 4 அடி தாண்டாம 40 அடி தாண்டா எப்படி தாண்டுவான்? செத்தாலும் தாண்ட மாட்டான். 4 அடியை தாண்டு, அப்புறம் 5 அடியை தாண்டு, அப்புறம் 6 அடியை தாண்டு, அப்புறம் 7 அடி முயற்சி பண்ணுவோம். நீ எடுத்த உடனே நான் 3000 பேர்த்த கொண்டு வரேன் என்ன பிளான் வச்சிருக்காரு? ஓகே, நீ சொல்றது சந்தோஷம். 3000 பேர்த்த கொண்டு வரதுக்கு எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லணும்? எத்தனை பேர் சபைக்கு வந்து எத்தனை பேர் சத்தியம் கேட்டா என்னங்க? எத்தனை பேர் ரட்சிக்கப்படுவாங்க? அந்த ரட்சிப்புக்குள்ள வந்து எத்தனை பேர் ஸ்டெடியா நிக்கிறாங்க? எத்தனை பேர் ஞானஸ்தானம் இருக்கிறாங்க? இல்லை எவ்வளவு பெரிய விஷயம் இருக்குது. அப்ப என்ன பிளானிங் வச்சிருக்கீங்க? அதுக்கு அந்த பிளானிங்க சொல்லுங்க. அந்த பிளானிங்கா ஜாம் பண்ணுவோம். அந்த பிளான் பாரு, டிசம்பர் ஆனாலும் பிளானை விட மாட்டானுங்க, பிளானை பண்ண மாட்டானுங்க. கர்த்தர் சொன்னதை செய்வாரு, கர்த்தர் சொன்னதை செய்வாருன்னு உட்காந்துட்டு அவரை பிடிச்சி நோண்டிட்டு இருக்கானுங்களே ஒழிய நம்ம என்ன செய்யணும்? இவ்வளவு பெரிய திட்டம் வச்சிருக்கிறோமே, இந்த திட்டத்துக்கு நம்ம ஏதாவது நடந்தோமா? சரி விடுங்க. இங்க பாக்குறோம், பூமியில் இருக்கிற சகல ஜனங்களை பார்க்கல நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். அப்ப நம்ம என்ன நினைக்கணும்? ஆண்டவரே, பூமியில இருக்காது, அப்புறம் முதல் என் குடும்பத்துல என் கூட பிறந்தவங்கள நான் மேல இருக்கிறேன்னா, என் கூட படிச்ச பைபிள் காலேஜ்ல படிச்ச எல்லா பாசஸோட நான் ஒரு படி மேல இருக்கிறேன்னா, என் தெருவில் அட்லீஸ்ட் நல்லா இருக்கேன். ஏங்க சொல்லுங்க. நான் அதான் சொல்றேன், ஒரு குருத்து விட வேணாமாயான்னு நான் கேட்கிறேன். அப்ப இந்த வசனத்தை நீங்களும் நானும் நம்பாட்டினா எவைய நம்ப போறான்? எனக்கு ஒன்றும் புரியலைங்க. கதையா கேட்டுட்டு போய் சாகிறதுக்கு ரெடியா இருக்கிறோம். சீச்சி, இந்த பழம் புளிக்கிட்டு நிறைய ஓடுனது போல நம்ம அப்படிதான் சாக போறோமா? நான் என் ஜனங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் 500 பேர்த்தோட நான் செத்தேன்னா எனக்கு கரும்புளி சம்பளி குத்தி மொட்டை அடிச்சு ஒரு கருப்பு துணி போட்டு பெட்டி முழுக்க கருப்பா அடிச்சு டேவிட் தோத்தான்னு எழுதி என் பணத்தை தூக்கி நாய்க்கு நரிக்கும் போடுறான்னு சொல்லியிருக்கேன். இவ்வளவு பேச்சு பேசிட்டு நான் 500 பேர்த்த சொத்த நான் மனுஷனாய நான் கண்ணு காணாம போய் ட்ரெயினில் செத்து விடுவேன். நான் இவ்வளவு பிரசங்கம் பண்ணிட்டு வெற்றி உண்டு நான் பிரசங்கம் பண்ணிட்டு நான் வெற்றி பெறாட்டி நான் மனுஷனான்னு நான் கேட்கிறேன். வெறி நமக்குள்ள வரணுங்க. இன்னொரு ஒரு சிந்தனைக்காக ஒரு காரியம் சொல்றேன். எனக்கு வயசு 45 தாண்டிடுச்சிங்களா. இப்ப நான் வந்து பாடி பில்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். இப்ப இது சாத்தியமான்னு யோசிங்க. இல்ல, சாத்தியம் இல்லை. ஏன்? அந்த அந்த பருவத்தெல்லாம் நான் தாண்டிட்டேன். நான் சொல்றேன் கேளுங்க பாஸ்டர் ஐயா, உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு வயசு சொல்றேன். உங்களுக்கு வயசு சொல்றேன்னு கேட்டு உங்களுக்கு 40. என்ன உங்களுக்கே வயசு தாண்டி போச்சு. இன்னைக்கு பார்க்கறதுக்கு என்னை விட சின்ன பையனா இருக்கிறீங்க. பரவாயில்ல, தம்பி தான், பரவாயில்ல சொல்றேன். இப்ப நான் என்ன சொல்றேன் கேளுங்க. பிரபாகர் ஐயா கை சொல்லுங்க. 46. சரி, நான் என்ன சொல்றேன்? சரி, சந்தோஷம் கவனிங்க. 48 வயசுக்கு வந்துட்ட பிறகு நான் பாடி பில்டர் ஆகணும்னு ஆசைப்படக்கூடாது. ஒரு 18 வயசுல இருக்கும்போது நீங்க ஆசைப்பட்டு வந்திருக்கலாம். இப்போ வந்து முடியலையேன்னு கவலைப்படுறீங்களே, அது போல இப்பவும் சொல்றேன், நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் ஒரு 5 வருஷம் போன பிறகு ஐயோ நான் சாதிக்கலையே நீங்க கவலைப்பட்டீங்கன்னா இந்த ஆயுசு நாட்கள் வரப்போறதல்ல. இப்பவே இருக்கிற இந்த காலத்திலேயே, புரியுதுங்களா பிரதர் ஐயா? ஒரு நாளை கூட நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. யார் உங்களுக்கு 40 வயசுங்கிறதே தாண்டிருச்சு. இந்த 40 வயசுக்குள்ள நீங்க சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது. ஒரு கம்பெனில போய் நான் வேலை கேட்டேன். அப்போ அவன் கேட்டான், ஒன்றும் இல்லை, வயசுல எனக்கு மிஞ்சி போச்சுன்னா ஒரு 27 28 கூட இருக்காது. நான் ஆண்டவருக்காக பயந்துட்டு தூரம் போகாம அப்புறம் ஒரு 10 பேருக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு இருந்தேன். அந்த ஏரியாவில் டெய்லி கூட்டம் எடுத்துட்டு இருந்தேன். அதனால முசிறிக்கு பக்கத்திலே ஒரு ஊர்ல வேலைக்கு பார்க்கலாம்னு தொலைவிட்டு கடைசியில் ஒரு தவுட்டு கம்பெனில போய் சூப்பர்வைசரா வளைஞ்சேன். 400 ரூபாய்க்கு சேர்ந்தேன். எனக்கு பார்த்தா அங்கே 5000 கூட்டானுங்க. நான் வந்து டாவுக்கு நான் போலன்னு சொல்லிட்டு இந்த 400 ரூபாய் வேலையில போய் தவுட்டு மில்ல போய் உட்காந்துட்டு இருக்கிறேன். அப்ப அந்த மேனேஜர் கேட்கிறாரு என்கிட்ட, உனக்கு வயசு எவ்வளவு தம்பி அப்படின்னாரு. சொன்னேன், படிச்சு முடிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷத்துல உங்க லைஃப் நீ செட்டில் பண்ணலாம். நீ எப்போ லைஃப் செட்டில் பண்ண போற? படிச்சு முடிச்சு 7 வருஷத்துல நீ லைஃபை செட்டில் பண்ணலாம். உன் லைஃப் நீ எப்போ செட்டில் பண்ண முடியும்னு நினைக்கிற? நீ செட்டில் பண்ண மாட்டே அப்படின்னு. அப்ப இந்த 7 வருஷத்துக்குள்ள நீ எத்தனையோ கம்பெனி போயிட்டு வந்திருப்ப, எத்தனையோ வேலை பார்த்துருக்கிற, அதான் வந்துருக்கிற. ரைட். அப்ப அதே மாதிரி இங்கிருந்து ஓடிடுவல நீ. அவன் மேனேஜர் அவன் படிச்சவன் கேட்பான், நான் கேட்காமலாம் இருப்பான். 1000 கேள்வி நாக்க பிடிக்கிட்டு தொங்குற மாதிரி கேட்கறான். உடனே நான் உட்கார, சரி நீ என்ன வேலைக்கு படிச்சிருக்க? வாத வேலைக்கு படிச்சுட்டு இருக்கிற. எதுக்கு நீ வந்திருக்கிற? சூப்பர்வைசருக்கு வந்திருக்கிற. வந்து நீ நாளைக்கு உனக்கு கவர்மெண்ட்ல போஸ்ட் விட்டா போவியா போக மாட்டியா? ஆமாயா. யோ நீ இந்த உட்காரியா? வாயா. அவர் எங்கிட்ட சொல்றாரு, உட்காரியா, நீ தான் மேனேஜர், நான் உங்கள்கிட்ட வேலைக்கு வந்திருக்கிறேன். ஏயா எனக்கு போய் வேலைக்கு போடுறிய, எனக்கு சொல்லிக் கொடுக்குறது எவ்வளோ நாள் ஆகும்? 1 வருஷம் ஆகும்ல. நீ வேலைக்கு கற்றுக்கு 1 வருஷமா? அப்போ பொழப்பெத்து உனக்கு உன்னை உருவாக்கத்து நான் 1 வருஷம் செலவு பண்றேன். நீ 1 வருஷம் கழிச்சு வாத வேலைக்கு போயிடுவேன். நான் நாக்கு வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன். நான் உனக்கு போட்டு திரும்பி ட்ரைனிங் தருவேன், அகம் போயிடுவான்.
அவன் எவ்வளவு கேள்வி கேட்கறான் பாரு ஒரு மேனேஜர் கிட்ட. 7 வருஷத்துக்குள்ள நீ என்ன லைஃப் செட் பண்ணாம இருக்கிற அப்படின்னு கேட்கறான். அது போலங்க உங்களுக்கு நான் சொல்றேன், ஒரு 7 வருஷம் ஒரு ஊழியத்துக்கு வந்தோம். ஒரு 7 வருஷத்துக்குள்ள நம்ம ஏதாவது சாதிக்காம உட்காந்துட்டே இருக்கக்கூடாது இல்லைங்க. உங்களுக்குள்ள வைராக்கியம் வரட்டுங்க, வைராக்கியம் வரட்டும். பேசுறதுலாம் ரைட்டா இருக்கு. தானியேல் ஜெயிச்சான் வாயில அங்க பேசுறது, தேவனுடைய ராஜ்யம் பேச்சுல அங்க இருக்கு, செயல்ல இருக்குங்க. நம்ம பேச்செல்லாம் எங்க எத்தனையோ அரசியல்வாதி பேசிட்டு இருக்கிறாங்க சார். பேச்சில் என்னங்க இருக்கு? பேச்சுல சாலமன் பாப்பியா விடுங்க, பேசுறாரு பார்க்கலாம். பிச்சு புண்ணாக்கி ஆகிடுவாரு. இலக்கியத்திலிருந்து அங்க இருந்து இங்க இருந்து ஷேக்ஸ்பியர்ல இருந்து உள்ள போயிட்டு வெளியே கண்ணுக்குள்ள எல்லாம் விரல விட்டு ஆட்டிடுவார். பேச்சுக்காங்க, பேச்சு திறமைக்கு ஆள் இல்ல, வாழ்றதுக்கு தாங்க ஆள் இல்ல. கத்தரை அவனே அங்க ஊழித்து கலைச்சாரு, நம்மள தாங்க ஊழித்து கலைச்சாரு. அவன் 40 நாள் ஜெபம்னாலும் தலைவலி கூட சரியா போகாது. நீங்களும் ஜெபம் பண்ணா ஒரு கேன்சர் கட்டிய உடைச்சு அதே இடத்த சுகமாக்க தேவனால முடியும். அதுக்கு தான் நம்மளால இயேசுவை நிரூபிக்க தாங்க நம்மள அழைச்சிருக்கிறாரு. நான் உங்ககிட்ட விரும்பி கேட்கறதுன்னா, தியரிட்டிக்கலா மெசேஜை கேட்டு போயிடாதீங்க. கொஞ்சம் பிராக்டிக்கல் லைஃபுக்குள்ள வந்து இந்த வசனம் என்ன சொல்லுது, தேவனுடைய கனவு என்ன, நான் எங்க இருக்கிறேன், எவ்வளவு தூரத்துல இருக்கிறேன், நான் எவ்வளவு இழந்திருக்கிறேன், வயசு என்ன, நான் எவ்வளவு சாதிக்கணும், எனக்கு இருக்கிற இந்த குறுகிய காலத்துக்குள்ள நான் எவ்வளவு வேகமா ஸ்டெப் எடுத்து வச்சா நான் அந்த லக்கை நான் அடைவேன். ஒரு பிளானும் இல்லாம ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இருந்தேன். என்னங்க சொல்லுங்க, என்ன பிளான், அது நம்ம எப்படி, என்ன அதுக்கு என்ன, அது ஆண்டவர் நிறைவேற்ற ரெடியா இருக்கிறான், என்ன செய்யணும். சரி, நான் விஷயத்துக்கு வரேன். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பூமியில் இருக்கிற சகல ஜனங்களை பார்க்கலாம், நான் உன்னை என்ன செய்ய போறேன், மேன்மையாக்குவேன். இப்ப தேவன் சொன்னதை அவர் செய்வாருங்க, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. என்னங்க செய்வார், செய்ய மாட்டாரா? செய்வார். எங்கிட்ட ஆண்டவர் கேட்டாரு, ஒரு முகேஷ் அம்பானியோட பில்கேட்ஸோட மகன் ஆக்சிடென்ட் ஆகி நெருப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்குது ஒரு வீட்டுல, நீ போய் காப்பாத்திடுற. இந்த விஷயம் முகேஷ் அம்பானிக்கோ பில்கேட்ஸ்க்கோ போகுது. அவன் உனக்கு தேங்க்ஸ் பண்ணோன்னு பண்ண மாட்டானா? ஐயா, என் பிள்ளைய நீ காப்பாத்திட்டா, உனக்கு என்ன வேணுங்கிறான். தாமஸ் கேட்கிறார், ஐயா என்னை ஒரே ஒரு தடவை மலேசியா கூட்டிட்டு போயிடுந்துருங்கய்யா, அதுவும் ஹெலிகாப்டர் ஏரோப்ளைன்ல கூட்டிட்டு போயிட்டு வாங்கய்யா அப்படிங்கிறான். சரிப்பா, மலேசியாவுக்குலாம் இதெல்லாம் கிடையாது, இதுலயே போக சொல்றேன்னு அவர் சொல்றாரு. கூட்டிட்டு போறான்ப்பாங்கிறார். அவர் கூட்டிட்டு போறாரு. நிச்சயமா பாத்தீங்களா என்ன சொன்னார் வார்த்தை கவனிச்சிங்களா? ஏன் சார் ஒரு முகேஷ் அம்பானி சொன்ன வாக்கை நிறைவேற்றுவாரான்னு கேட்டா ஐயா என்ன சொன்னாரு? கண்டிப்பா. அப்ப கத்த சொன்ன நிறைவேற்ற மாட்டாரா? நிறைவேற்றுவார்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த வசனத்தை பாருங்க, பூமியில் இருக்கிற எல்லாரும் பார்க்கணும், நம்பர் 1 ஆக்குறேன். நம்ம அதை திருப்பி கூட பார்க்காம இருக்கிறோமே. சரி, அட்லீஸ்ட் ஆண்டவர் சொல்லி இருக்கிறேன், எனக்கு என் ஊர்ல என் குடும்பத்துல நீ பெரிய ஆளாக்கப்பா ஆகணும் இல்லைங்க. முதல் யூதேயால, அப்புறம் எருசலேம்ல, அப்புறம் சமாரியாவில், அப்புறம் தான் உலகத்தின் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கத்தர் போனாரு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போகணும் இல்லைங்களா? நம்ம எங்க போறோமா, அதுக்குரிய அடையாளங்கள் இருக்குதா, அதுக்குரிய வளர்ச்சி இருக்குதா, வளர்ச்சி இருக்கிறதா, அப்ப நம்மளை அனலைஸ் பண்ணுங்க. ரைட்டுங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் சில காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். விஸ்வநாதன் ஆனந்த் தான் உலகத்திலே செஸ் சாம்பியனா இருக்கிறான். அன்னைக்கு பல ஆண்டுகளாக அவன் தான் ஜெயிச்சுட்டு இருக்கிறான். அதுக்கு முன்னாடி கார்போ, அதுக்கப்புறம் காஸ்பரோ, அதுக்கப்புறம் விஸ்வநாதன் ஆனந்த் வந்தாரு. இப்போ என்னுடைய உங்களுக்கு புரியறதுக்கு தான் சில கேள்வி கேட்கறேன். இப்போ விஸ்வநாதன் ஆனந்த் அவனை செஸ்ல ஜெயிக்கிறதுக்கு உலகத்திலேயே யாரும் இல்லை, ஆள் கிடையாது. ஏன்னா அவன் தான் செஸ் சாம்பியன், அவனை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ அவனுக்கு ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், நல்ல கவனிங்க. இப்போ இந்த பையனை செஸ் சாம்பியனா உருவாக்குறதுக்கு விஸ்வநாதன் ஆனந்துக்கு திறமை இருக்கா இல்லையா? யோசிச்சு சொல்லுங்க, அவசரம் இல்லை. இருக்கா என்னங்க இருக்கா? நீங்க தான் பிரியாணி, இந்த திருவள்ளூர்ல பிரியாணி உங்களை மாதிரி சேர்த்துக்கு ஆள் இல்லை. உங்க பொண்ணுக்கு அந்த பிரியாணி சேர்த்து கத்துக் கொடுக்க உங்களால முடியுமா முடியாதா? எப்படி ஏதோ சொல்றீங்க? உங்களுக்கு அந்த திறமை இருக்கு இல்லைங்க, உங்களுக்கு இந்த டெக்னிக்லாம் தெரியுமில்ல. எவனும் வைக்காத அளவுக்கு உங்களுக்கு பிரியாணி செய்ய உங்களுக்கு தெரியும் பொழுது அது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அப்ப நிச்சயமா உங்க பிள்ளைங்க சொல்லி சொல்ல மாட்டீங்களா? மூட்டை தூக்குறவன் தான் புள்ள மூட்டை தூக்குன்னு ஆசைப்பட மாட்டான். ஆனா ஒரு டாக்டர் தான் புள்ள டாக்டர்னு வர மாட்டானா? ரைட். அப்ப வேர்ல்ட் லெவல்ல செஸ் சாம்பியனா இருக்கிறவன், ஒரு சாம்பியனா இருக்கிறவன் தான் புள்ளையும் அதே போல சாம்பியனானு வர மாட்டானா? அப்ப அவன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்குது. அப்ப ஆண்டவர் என்கிட்ட கேட்டாரு, விஸ்வநாதன் ஆனந்தோட நான் முட்டாளா அறிவாளியான்னு கேட்டாரு. நான் சின்ன ஆளா பெரிய ஆளான்னு கேட்டாரு. என்னதான் சொல்றது, நான் பெரிய ஆளுன்னு சொன்னேன். அப்ப அவன் புள்ளைய நம்பர் 1 ஆக்க முடியும்னா, நீ என் புள்ள நான் உன்னை நம்பர் 1 ஆக்க முடியுமா முடியாதான்னு சொல்லுங்க. எங்க கொஞ்சமாவது ரத்தம் சூடு வரணுங்க. சும்மா சோத்துக்கு உப்பு போட்டு நிற்கிற மொழியே வெறி சொறி தான் வருது வழியே ரோசம் வர மாட்டேங்குது. நமக்குள்ள ரோசம் வர வேணாமாங்க, கொஞ்சம் சிந்திங்க, இதை சிந்திங்க. அப்ப ஆண்டவர் என்கிட்ட கேட்டாரு, விஸ்வநாதன் ஆனந்தோட மகன் தான் புள்ளைய கிரிக்கெட்ல நம்பர் 1 மாத்த முடியுமான்னு. ஆசைப்படலாம், அவனால முடியாது, வேற ஆளை வச்சுதான் செய்ய முடியும். ஏன்னா அவன் செஸ்ல தான் மாஸ்டர். ஆனா நம்ம ஆண்டவர் எதுல தெரியுமா மாஸ்டர்? எல்லாத்துலயும் மாஸ்டர். கைத்துங்களேன், எல்லாத்துலயும் மாஸ்டர் நம்ம ஆண்டவர், எல்லாத்துலயுமே
நம்ம ஆண்டவர் அங்க காத்து வராது, இங்க வாங்க, இங்க வாங்க, சும்மா வாங்க. நம்ம ஆண்டவர் எல்லாத்துலயுமே மாஸ்டர். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நம்ம எல்லா ஃபீல்ட்லயும் நம்பர் ஒன்னா மாத்த ஆண்டரால முடியுமா முடியாதா? இப்ப விஸ்வநாதன் ஆனந்தனுடைய மகன், இன்னும் 2 பாயிண்ட் சொல்ல இல்லையா? இப்ப விஸ்வநாதனுடைய ஆனந்தனுடைய மகன் நம்பர் ஒன்னா வரலன்னா தப்பு அப்பா மேலையா பிள்ளை மேலையா? எப்படி சொல்றீங்க? அப்பா அவன் அப்பங்காரன் பிராக்டிஸ் கொடுப்பாம இருப்பானா? நீங்க கொடுப்பாம இருப்பீங்களா? நிச்சயமா பிள்ளை மேல. ஏன்னா அப்பங்காரன் அவன் அதை விட இவன் 30 வயசுல சாதிச்சாத அவன் 15 வயசுல சாதிக்கணும்னு இவன் துடிப்பானா துடிக்க மாட்டானா? துடிப்பான். இவன் உடம்பு ரத்தம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும். ஏன்னா இவன் மகன் பேர் வாங்குறதா இப்ப இவனுக்கு பெருமையாயிடும். இவன் அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கணும் இல்லைங்களா? அப்ப விஸ்வநாதன் ஆனந்த் மகன் ஷைன் பண்ணலன்னா அது தப்பு யார் மேலன்னா நிச்சயமா ஒன்னும் அப்பா மேல மகன் மேல. சரி, நம்ம பக்கம் வச்சுக்கலாம். அவர் அப்பா நம்ம புள்ள. இப்ப தப்பு அப்பா மேல போலாம் நம்ம மேல போலாம்னு முடிவு பண்ணிக்காங்க. நிச்சயமா அப்பா மேல இருக்கவே இருக்காது. அப்ப நிச்சயம் நம்ம மேல தப்பு. எங்க தப்பு பண்றோம்? நம்ம கோஆபரேட் பண்ணல. மகன் அப்பனுக்கு கோஆபரேட் பண்ணாதான் மகன் தோக்குறானே ஒழிய, புரியுதுங்களா? அப்ப நம்ம தோக்கத்துக்கு, வாழ்க்கையில தோக்கத்துக்கு என்ன காரணம்னா அப்பாவுக்கு கோஆபரேட் பண்ணல. அவர் சொல்லி கொடுத்ததை நம்ம கேட்கல, கத்துக்கல, உட்காந்துட்டு இருக்கோம். இதனால தோத்துட்டு இருக்கிறோம். இது என்னைக்காவது யோசிக்கிறாமா? அதுவும் யோசிக்க முடியும். வெற்றினாவே என்னன்னு தெரியாம இருக்கிறாமே. வெற்றி என்னன்னு தெரியாம இருக்கிறாமே. சொல்லுங்க. இன்னைக்கு அருமையான இவர் வாலிபால் பிளேயரு, ஐஓபி பேங்க் இந்தியன் எதுல இருக்கீங்க? ஐஓபிலையா? ஐஓபில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சீக்கிரமா மேனேஜர் ஆக போறாரு. இந்த ஒரு 3 மாசத்துல மேனேஜர் ஆயிடுவாங்க. சின்ன வயசுல ஸ்போர்ட்ஸ் மேனா வேலை கிடைச்சிச்சு இவருக்கு. இவருக்கு கோச். இப்ப நாங்க கிளம்பி வரும்போது போன் பண்றாரு. இவர் பேர் பாலசுப்ரமணியன். பாலா, நீ வீட்டுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறாரு. ஏன்? தண்ணி போட்டுட்டு போதையில படுத்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா மனைவி கிட்ட சமாதானம் கிடையாது. எப்பெல்லாம் வீட்டுல சண்டை அப்பெல்லாம் தண்ணி போட்டுக்கிட்டு கூத்து கட்டி அடிச்சிட்டு இருக்காரு. இவரு போய் என்னை சேலத்துல கொண்டு போய் கார்ல விட்டுட்டு வா அப்படின்னு இவர் கூப்பிடுறாரு. ஏன்னா இவருடைய கோச் ஒரு உரிமை இருக்கு, கூப்பிடுறாரு. முத தடவை உட்காந்து ஒவ்வொரு தடவை இவர் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறார். அப்ப நான் யோசிக்கிறேன், நீ 50,000 சம்பாதிக்கிற, 50,000 சேலத்துக்கு கார்ல போற, ஏசில ரிசர்வ் பண்ணிட்டு போன கூட அவ்வளவு செலவாகாது. நீ பெட்ரோல் போட்டுட்டு கார் எடுத்துட்டு போற, வண்டிக்கு தேய்மானம், டயருக்கு தேய்மானம், ஆளுக்கு தேய்மானம், எனர்ஜி வேஸ்ட், பணம் வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட். இங்க இருந்து சேலத்துக்கு போறது எதுல போறாரு? கார்ல போயிட்டு கார்ல வந்துட்டு இருக்காரு. சந்தோஷம். உங்ககிட்ட ஆண்டவன் காசு கொடுத்துருக்கான், ரைட்டு. உன் வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கா? எங்க தோக்குறோம் பாத்தீங்களா? பணம் வெற்றி, பணம் மட்டும் வெற்றி இல்லைங்க. ஏதோ பணம் சம்பாதிச்சுதான் முடிச்சாச்சு கிடையாதுங்க. பணம் மட்டும் வெற்றி கிடையாது. அப்ப வாழ்க்கையில நீ தோத்துக்கிட்டு இருக்கிறியே. வெற்றிக்கு இலக்கணம் தெரியல, நம்ம எப்படி ஜெயிக்க போறோம்? வெற்றிக்கு இலக்கணம் தெரியாம இருந்துட்டு நம்ம எப்படி ஜெயிக்க போறோம்? என்னைக்கு ஜெயிக்க போறோம்? ரைட்டுங்க. அப்ப விஸ்வநாதன் இன்னொன்னு பத்தி சொல்றேன். எங்கிட்ட ஆண்டவர் இன்னொன்னு கேட்டார். என்ன கேட்டார்னா, விஸ்வநாதன் ஆனந்தனுடைய மகன் தோத்தா. என்னங்க மகன் தோத்தா அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டார். கேவலம் தான். அதுக்காகவாது அவன் கத்து கொடுத்தா அவனும். சரி, அதுவும் லோக்கல் டோர்னமெண்ட்ல தோத்தா அவனுக்கு எப்படி இருக்கும் அவங்க அப்பனுக்கு? என்னங்க ரைட்டுங்களா? இப்ப இந்த பேர் என்ன குழந்தைக்கு? சரி, இந்த பொண்ணு வளர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு விளையாட்டு சொல்றேன். உங்களுக்கு ஒரு குழந்தை, இவங்களுக்கு ஒரு குழந்தை, 2 குழந்தைக்கு ஒரு போட்டி. இங்க இருந்து யாரு முதல் போய் அதை தொட்டு வராங்களான்னு. அது வரைக்கும் நீங்க என்ன செஞ்சீங்க? பிரீத்தி, என் கண்ணு, என் மூக்கு அப்படின்னீங்க. இப்போ உங்க குழந்தை இந்த குழந்தையும் போட்டிக்கு போகும்போது நீங்க என்ன ஜெயிப்பீங்க? யாரும் ஜெயிக்க நினைப்பீங்க? பிரீத்தியா? சாம்பிள் ஒரு வீடியோ எடுக்கிறோமா, இல்ல ஜெயிச்சா 1 லட்ச ரூபாய் பரிசு சொன்னா, இல்ல இது ஒலிம்பிக்கா, இல்ல ஏசியாடா, இது வேர்ல்டு சாம்பியன் போட்டியா? ஒரு வெங்காயம் கிடையாது. இந்த சவுத்துல இருந்து அந்த சவுத்துக்குள்ள போய் தொட்டுட்டு வாங்கறதுக்குள்ள என் புள்ள தோக்க கூடாது, என் ஜெயிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களை பத்தி எவ்வளவு பெரிய கனவு வச்சிருப்பாருங்க சார். நீங்க கனவுல கூட தோக்க கூடாது சார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கனவுல கூட, தூக்கத்துல கூட நாங்க தோத்துப்படுதா கனவு வந்தாது தெய்வம் கொடுத்த கனவே அல்ல சார். அப்படி தேவன் விரும்ப மாட்டார். நம்ம கர்த்தர் ஜெய கிறிஸ்து. ஆமேன்னு சொல்லுங்க. அவருடைய டிக்ஷனரியில தோல்விங்கிறது கிடையாதுங்க. அவர் தோத்தா தெய்வம் கிடையாதுங்க. அவர் அடிச்சுக்க ஆள் கிடையாதுங்க எந்த ஃபீல்ட்லயுமே. அப்பேற்பட்டவருடைய பிள்ளைங்க நம்மங்க. நம்ம தோக்கிறது அவர் எப்படிங்க விரும்புவார்? அவர் விரும்பலைங்க ஆண்டவர். அத அந்த இடத்துக்கு வாங்க. நீ ஜெயிக்காட்டாலும் நாசமா போச்சு, பரவாயில்ல. நான் தோக்கிறது தேவ சித்தம் இல்லைன்னு ஒரு பாயிண்டா நீ சொல்லிட்டு போ. நீ எப்படியா நீ தோக்கலாம் சார்? விளையாட்டுலயே உன் புள்ள தோக்கடா நினைக்கிற, வாழ்க்கையில உன் புள்ள தோக்க நீ விரும்புவீங்களா சார்? நீங்கள் நானும் தோக்கக்கூடாது சார். விளையாட்டுல தோத்தாலும் பரவாயில்ல சார். வாழ்க்கையில தோக்கலாமா? ஊழியத்துல தோக்கலாமா? குடும்பத்துல தோக்கலாமா? தோக்க கூடாது.
அப்ப தோக்கறேன்னா எங்க தோக்கறேன்னு யோசிங்க, அதுதான் சொல்ல வரேன். பக்கத்து கூடையில மீன் பிடிச்சிருந்த கத்தரை ஒழித்து கூப்பிடல, வலையை பழுது பார்த்து கொண்டிருந்த பொழுது கத்தரை ஒழித்து கலைச்சார். இன்னொருத்தன் கூடையில் இருக்க மீனை தூக்கிட்டு இருக்கும்போது கத்தரை ஒழித்து கலைச்சாரு. தூங்கிட்டு இருக்கிறோம் கத்தரை ஒழித்து கூப்பிட்டாருன்னு ஒரு வசனம் கூட கிடையாது. கலப்பையை பிடித்து உழுது கொண்டிருந்த எலிஷாவை கூப்பிட்டது போல, வலையை பழுது பார்த்து கொண்டிருந்த பேதுருவை அங்க ஆண்டவர் கூப்பிட்டது போல. அப்ப என்ன பழுது பார்க்கிறோம்? மீன் தான் சிக்கத்தான் செய்யுது, ஆனா உன் வலையில எங்கேயோ என்ன இருக்குது? பொத்த இருக்குது. அதை சரி பண்ணும் போத அதை விட்டுட்டு மீனை கூட ஆண்டவரேன்னு கேட்காத, உன் வலைய பொத்தல அட. நான் இன்னைக்கும் சொல்றேன், கத்தட்ட ஆசீர்வாதத்தை கேட்க மாட்டேன் தெரியுமா? ஏன் தெரியுங்களா? அவர் ஆசீர்வாதத்தின் தேவன், அவர் ஆசீர்வாதித்து கொண்டே தான் இருப்பார். நீ எங்கேயோ ஓட்டையை வச்சுட்டு இருக்கிற, எங்கேயோ ஓட்டையை வச்சுக்கிட்டு ஆண்டவரே என்னை ஆசீர்வதினா, அதுக்குதான் அவர் இருக்கிறாருங்க. எங்க பாத்திரத்துல ஓட்டை உனக்கு தெரியல, ஊத்துறாளுக்கு தெரியுமில்ல, தெரிஞ்சிருக்குது. அவர் சர்வஞானி. ஊத்துறா பால் எங்க போகுது? கீழே போகுது. உன் நாய் நக்குனா கூட பரவாயில்ல, வீணா போகுதே அப்படிங்கிறதுனால அவர் ஊத்த தாமதிக்கிறார். நீ என்ன நினைக்கிறா? இவ்வளவு கல்லஞ்ச காரணம், நான் 15 வருடமாக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு. எங்க பொத்தல எவனே வாழ்க்கை ஒரு நாளா குனிஞ்சு பார்த்தியா? எத்தோடு பொத்த இருக்குது, 4 நாள் போட்டா கீழே விழுற அளவுக்கு அந்த பொத்தல இன்னைக்கு அடைச்சிருக்கேன் வாழ்க்கையில. நீங்க தோக்கிறதெல்லாம் தேவனுடைய பிரியமே கிடையாது. நீங்க ஜெயிக்கணும் அப்படிங்கறத மாத்திரம் முதலாவது உங்க ரத்தத்துல ஏத்துங்க. முதல்ல அப்புறம் ஜெயிக்கலாம், அப்புறம் ஜெயிக்கலாம். ஜெயம் உங்களுக்கு புரியுது அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டுக்குள்ள நீங்க வேறு ஊனணும். நீங்க என்ன செய்யணும்? நீங்க கால் ஊனணும். நீங்க நான் ஜெயிக்கிறேன், தோல்வி கிடையாது. யாக்கோபு 4:7 சும்மா நம்ம வசனம் வேணா குறிச்சுக்கோங்க, நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன், அப்புறம் கூட கேட்டுக்கோங்க. ஆண்டவர் சொன்னாரு, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்படின்னா நம்ம என்னமோ நினைச்சிட்டு இருக்கிறோம், இது வரைக்கும் அந்த பாயிண்ட்குள்ளே புரியதில்லை. தாமஸுக்கு ஏத்துனா நிக்கலாம், என்னையா அப்படிங்களா? பிசாசுக்கு ஏத்துனா எப்படிங்க ஏத்து நிக்கிறது? அப்பதான் ஓடி போவான்னு சொல்றாரு. இப்ப பிசாசுனா என்னன்னு தெரியணும், அப்புறமா ஏத்து நிக்கணும், அப்புறம் தான் ஓடி போவான். நீ தேவனுக்கு கீழ்ப்படிஞ்ச மாத்திரம் பார்த்தாது. இன்னொரு வேலை செய்ய சொல்றாரு, தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசுக்கு ஏத்து நில்லுங்கள். எப்படிங்க பிசாசுக்கு ஏத்து நிக்கிறது? என்னங்க அப்படின்னா கவனிங்களேன், நீங்க அது கொஞ்சம் மனசுல அப்படியே பதிய வச்சுக்கோங்க. தேவனுக்கு சித்தம் இல்லாத மாறுபாடான எதிரடையான எல்லா எண்ணங்களுமே எங்க இருந்து வருது? பிசாசு இருந்து வருது. நான் வச்சுக்கோங்க சிஸ்டர், பிசாசு கருப்பா இருப்பான், உயரமா இருப்பான், சண்டையை கொண்டு வருவான், அப்படியே நீங்க நினைச்சிட்டு ஏமாந்துடக்கூடாது. நம்ம பாருங்க, நீ பிரியமானவனி, நீ உன் ஆத்மா வாழ்ந்து சுகமா இருப்பது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க வேண்டும், சுகித்திருக்க வேண்டும் அப்படின்னு இங்கிலீஷ்ல 2ஆ பிரிக்கிறாங்க. தமிழ்ல வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும் வருது, பரவாயில்ல இருக்கட்டும், ரைட்டுங்களா? அப்ப எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கணுமா, வாழ்ந்துருக்கூடாது? நம்ம எல்லாவற்றிலும் நம்ம என்ன செய்யணும்? நம்ம வாழ்ந்திருக்கணும், எல்லாவற்றிலும் நம்ம வாழ்ந்திருக்கணும். நம்ம அப்ப இந்த வாழ்ந்துறதுக்கு எதிர்மறையாக ஒரு பிசாசு உனக்கு ஒரு 40 வயசு வந்துருச்சு, என்ன உனக்கு சக்கரை வியாதி இருக்கத்தான் செய்யும், வேற வழி இல்லை, வெள்ளெழுத்து வரத்தான் செய்யும். 40 வயசு ஆச்சு இல்லை, உங்க அம்மா கண்ணாடி போட்டிருக்கிறா, உங்க அப்பனும் கண்ணாடி போட்டிருக்கான், தவிர்க்க முடியுமா? அதனால நீ கண்ணாடி போட்டுதான் அப்படின்னு எப்ப சொல்லிடுறான் தெரியுமா? அங்க 20 வயசுல சொல்லி கொடுத்துட்றான். ஏன்னா அவங்க அப்பா கண்ணாடி போட்டு அலையிறான், சோடா பொட்டி போட்டு, அவங்க அப்பா ஆயும் கண்ணாடி போட்டாலினால இப்ப பேய் உங்கள்கிட்ட என்ன சொல்லிட்டான்? கண்ணாடி போட்டுட்டு தான் நீ 30 வயசா கண்ணாடி போட்டுருன்னு சொல்லிட்டான். இது ஏற்கனவே எழுதிட்டான். பாத்தீங்களா நான் என்ன சொல்ற வரீங்களேன்? பிசாசுக்கு ஏத்து நில்லுங்கள் அப்படின்னு தேவன் சொல்லியிருக்கிறார். நமக்கு ஒண்ணுமே புரியலையே பிசாசுனா. நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன், வெற்றிக்கு கீழ்ப்படிந்திருங்கள், தோல்விக்கு ஏத்து நில்லுங்கள். தோல்வியின் எண்ணத்தை எல்லாம் யார் கொண்டு வரான்? பிசாசு கொண்டு வரோம். அப்ப பிசாசுக்கு ஏத்து நில்லுன்னா என்ன அர்த்தம்னா, நீ ஜெயிக்க முடியாது, நீ வர முடியாது, நீ வாழ முடியாது, உனக்கு அது கிடைக்காது, நீ நிலம் வாங்க முடியாது, நீ வீடு கட்ட முடியாது, நீ சபை கட்ட முடியாது, நீ ஊழியம் செய்ய முடியாது, நீ கீபோர்டு வாங்க முடியாது. இப்படி அவன் எல்லாம் என்ன சொல்றான்? உன் புருஷன் திருந்த மாட்டான்யா. பொண்டாட்டி கிட்ட போய் கேளுங்க, அருமையான பொண்டாட்டி கிட்ட போய், அம்மா உன் புருஷன் எப்படிங்க? உலகமே திருந்துங்க, ஆனா எங்க வீட்டுக்கார மாத்திரம் எப்படி திருந்துவான்? அதான் புடிச்சு வச்சிருக்கிறேன் நீ, அவன் திருந்த மாட்டான் அப்படிங்கிற இவ்வளவு விசுவாசம் எங்க இருந்துப்பா வந்துச்சு? திருந்துவாங்கிற விசுவாசம் வரல, நமக்கு என்ன விசுவாசம் வந்துருச்சு? அந்த அளவுக்கு விசுவாசத்தை கொடுத்து வச்சிருக்கோம். எப்படி திருந்துவாங்க? சரி, அதை பத்தி தான் பேச நினைச்சேன், டைம் இல்லை, என்ன சொல்றேன், விளைவிக்குவாங்க. அப்ப பிசாசுக்கு ஏத்து நில்லுங்களா, நீங்க அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க. தாமஸ் ஐயா, தோல்விக்கு தேவ சித்தத்துக்கு மாறான மாறான இப்படி டீவியேஷன், எதிரான ஆப்போசிட்டா வருது, கான்ட்ரரின்னு அந்த முரண்பாடா வரக்கூடியது எல்லாமே யாரால் வரக்கூடியது? பிசாசால வரக்கூடியது. நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்களா? அதனால பார்த்து வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், டெரிக் பிரின்ஸ் ஃபாரின் ஏற்கனவே சொன்னதான் திரும்பி சொல்றேன். டெரிக் பிரின்ஸ் ஃபாரினுக்கு போகும்போது அந்த ஊர் பசங்கள்லாம் ஷூக்கு பாலிஷ் போட்டுட்டு போனா காலை பிடிச்சி வாங்கலாம்.
உடனே கைன்னு தேய்ச்சி விட்டுருவான், காசு கொடுங்க கேட்பான். இது பெரிய மானக்கேடா போச்சு இவருக்கு. கையில காசு மிச்சப்படலான்னா இவரால முடியல. அவன் டெய்லி என்ன செய்யறான், அப்ப ஃப்ரெண்டு கிட்ட கேட்டாராம், ஏப்பா என்னடா நான் போனல காசு இல்லைனாலும் விடமாட்டேங்கிறாயா, என்னையா சரி இப்ப சோத்துக்கு இருக்க வழி இவனுக்கு ஒரு 10 ரூபா எடுத்து வச்சுக்கணும் போல கையில, என்னப்பா செய்யுதுன்னு கேட்டா, அட எதுங்கிட்ட முதல்ல சொல்லக்கூடாதா, வேண்டான்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. அவன்கிட்ட வேண்டான்னு சொல்லக்கூடாதியா, நாளைக்கு கட்டாயம் போட்டுக்கிறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாளைக்கு சரி, அவன் போய் காலை பிடிச்சுனே, தம்பி நாளைக்கு கட்டாயம் போட்டுக்கிறேன்னு சொன்னேன், சரிங்க சார் அப்படின்ட்டான். இப்ப கர்த்தர் டெரிக் பிரின்ஸ் கிட்ட பேசுறாரு, இப்படி தாண்டா பிசாசு உலகத்துல இருக்கிற அத்தனை பேர்த்தையும் ஏமாத்துறான். இல்லன்னு சொன்னா பெந்தகோஸ்துக்காரன் கொஞ்சம் அறிவாளிகளும் விட மாட்டாங்க, எது எப்படி எனக்கு சுகம் இல்லைன்னு சொல்லி கேட்கறதுக்கு 100ல ஒரு 2 பேர் இருக்கிறான். அவனையும் ஏமாத்துறதுக்கு பேய் ஒரு கொக்கி போடுறான் பாருங்க. நிச்சயமா உனக்கு சுகம் உண்டு, ஆனா அடுத்த வருஷம் சுகம் தரேங்கிறான். கொஞ்சம் லேட் ஆகுங்கன்னு சொன்னோன்னே தாமஸ் ஒத்துக்கிறாரு. ஆமாப்பா, ஆமா ஆமா இல்லைங்களா, கொஞ்சம் இன்னைக்கு சுகம் கிடைக்காது, ஆனா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சுகம் கிடைக்கும், ஒரு 3 மாசம் கழிச்சு சுகம் கிடைக்குன்னு சொன்ன உடனே நீங்க அதை நம்புறீங்க பாத்தீங்களா. அவன் போஸ்ட்போன் பண்றான் பாத்தீங்களா, நான் சொல்றது புரியுங்களா, தள்ளி வைக்கிறான். இந்த வெற்றி நாளைக்கு, இந்த வெற்றி அடுத்த வருஷம் கிடைக்கும், அடுத்த வருஷம் வச்சு சபை கட்டிடுவ, நீ சாகத்துல வச்சு சபை கட்டிடுவ, இதெல்லாம் ஏமாத்துற வேலை, கையோட வேலை. நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், நான் உயிர் இருக்கிற வரைக்கும் சொல்லிடுறேன், சின்ன தலைவலி கூட நீங்க ஏற்றுக்கொள்ள கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. எங்க சபையில சொன்னேன், பெண்களுக்கெல்லாம் மாதவிடாய் நேரத்துல வயிற்று வலி வந்துச்சுன்னு நீ தோத்துட்ட, வரக்கூடாது. நான் சொன்னேன் வரக்கூடாது. அது என்னங்க செய்யறது, வரக்கூடாதியா, நீ ஆண்டோடைய பிள்ளையா, நீ வரக்கூடாதியா, நீ ஜெபம் பண்ணு. வெள்ளப்படுதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறீங்களா. நான் இதுக்கெல்லாம் ஏன் சொல்றேன்னா, கஞ்சாடியா விட்டுறாதீங்க, அதெல்லாம் இருக்கதாங்க செய்யும் அப்படின்னு சொல்லாதீங்க. அது ரோட்ல போறவங்க சொல்லட்டும், நீங்க சொல்லாதீங்கிறேன், புரியுதுங்களா. பிசாசுக்கு ஏத்து நில்லுங்க, தோல்விக்கு அப்பதாங்க விட்டு ஓடுவான். நீங்க தான் ஆமா போட்டுட்டு இருக்கீங்களாங்க. நான் சொல்றது புரியலீங்களா. நீங்க எங்க தோக்குறீங்கன்னு பாருங்க. ஆண்டவர் சொன்னாருன்னா தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்க, அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிங்க, பிசாசுக்கு ஏத்து நில்லு. நீ எங்க ஏத்து நின்ன, நீ எங்க ஏத்து நின்ன, எனக்காவது ஒரு நாள் எனக்கு இந்த சக்கரை வியாதிகளுக்கு சம்பந்தம் கிடையாது, நான் ஏத்துக்க மாட்டேன், எனக்கு சுகம் உண்டு, போ பிசாசே, இதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படி என்னைக்காவது உங்க வாழ்க்கையில உங்க வியாதியை நீங்க ஏத்து நின்று இருக்கிறீங்களா, உங்க வறுமையை ஏத்து நின்று இருக்கிறீங்களா. உன் பிசாசு புருஷன் தெரியலன்னு சொன்ன உடனே அதை நான் ஏத்துக்கவே மாட்டேன், நிச்சயமா என் புருஷனை கர்த்தர் சரி பண்ணுவாரு அப்படிங்கிற இடத்துல நம்ம பேசி இருக்கிறோமா, ஏத்து நின்னமா அந்த இடத்துக்கு சொல்லுங்க, ஏத்து நின்னமா சொல்லுங்க சிஸ்டர். என்னங்க நம்ம பைபிளை தூக்கிட்டு என்னங்க எது கேட்டாலும் நொல்ல குள்ளன்னு என்ன அர்த்தங்க, யார் தப்புங்க. எங்கிட்ட இப்ப கூட கர்த்தர் கேட்டாருங்க, தோட்டத்துல மாடு மேய்ஞ்சிட்டு இருக்குது, கர்த்தாவே மாட்டை விரட்டினா எப்படி விரட்டுவார். ஏப்பா உன் குடும்பத்துல ஒரு வியாதி வந்துருச்சு, ஒரு தடவை வியாதி இயேசுவின் நாமத்தினால எனக்குள்ள தலைவலியை கொடுக்குற பிசாசை, என் குடும்பத்துக்குள்ள பிரிவினை கொடுக்குற ஆவியை நீ வெளியே போ அப்படின்னு நீ சொன்னியாயா, ஒரு வார்த்தை அவனா சொல்ற, நான் கிறிஸ்தவன் கர்த்தாவேன்னு சொல்றியா, அடம் என்ன நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே சொல்லுறேன்னு பரலோகத்தில் பிரவேசிப்பானா. என் வார்த்தையை கேட்டு நடந்தியா. நம்ம என்னங்க செய்யறோம், போய் கடவுளை போய் குறை சொல்லிட்டு இருக்கிறோம். மாடு மேய்ஞ்சிருச்சுங்க, மாடு எப்படியா மேயும் சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னார் பிசாசு என்ன செய்யக்கூடாது, இடம் கூடாது இருங்கள். பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு நிக்கிறாரு, இவர் பேர் கோமதி, இந்த அம்மா பேர் யாரு, இப்ப இந்த அம்மா லேடி வச்சுக்கலாம் ஒரு வார்த்தைக்கு, இவரு கோமதி. திருவள்ளூர் பஸ் ஸ்டாப்ல நின்று இருக்கிற ஆயில் மில்ல நின்று இருக்கிறார். எனக்கு இவருக்கும் தெரியாது. அதனால என்ன நான் போயிட்டு என்ன சிஸ்டர் உங்க பேர் என்ன அப்படிங்கிறேன், நல்ல கவனிங்க சிஸ்டர், என் கை எங்க இருக்கு, சிஸ்டர் உங்க பேர் என்ன, என் பேர் கோமதி. இப்படி சொன்னா இவர் ப்ராஸ்டியூட்னு அர்த்தம். அப்படி நீ எதுக்கு நான் எதுக்கு நான் கை வச்சு கேட்கிறேன் நானு, நீ எதுக்கு கையை வச்சு நீ பேர சொல்ற, முதல் நான் கையை வைக்கிறதுல செருப்பு மூஞ்சி வந்திருந்தா நீ உத்தமி. அப்ப கவனிங்க சார், நான் என்ன சொல்றேன் தாமா சார், இங்கேயும் வாங்க லைஃபுக்குள்ளேயும் வாங்க, நான் எப்ப கை வைக்க முடியும், நீ தான் பிசாசுக்கு அனுமதி கொடுத்துருக்கிற ஒழிய நான் அனுமதி தரல. நீ அனுமதிச்சா உள்ளுக்குள்ள வந்துட்டு இருக்கிறான் சார், நீ வேலை எடுக்கலாம், உள்ளுக்குள்ள இருந்து மேய்ஞ்சிட்டு இருக்கான், அவ்வளவுதான் விஷயம். நீ குடும்பத்துல ஒழுங்கா வேலை எடுக்கல, உட்காந்து தூங்க ரெடியா இருக்கிற, புருஷனுக்காக ஜபிக்க ரெடியா இருக்கியா நீ. நான் கேட்கிறேன், அப்படியே ஜோமன் என்ன ஜோம் பண்ண, கர்த்தாவேன்னு பிச்சைக்கார மாதிரி பிச்சை எடுக்கிறேன், எனக்கு ஆத்து மாக்களை கொடுங்கப்பா, எனக்கு நீ ஆசீர்வதிங்கப்பா, எனக்கு முழங்கால் வழியா போக்குங்கப்பா, இதுதான் நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற. கத்தியை திருப்பி வச்சு நீ எடுத்துக்கிட்டு இருக்கிற. நீ போன சுடுகாட்டுக்கு போனா கூட அந்த திருப்பி வச்சு எடுத்தா ஒரு வாழைப்பழத்தை கூட கத்தி வெட்டாது, உன் ஜெபம் கூரை கூட போவாது. ஏன், நமக்கு ஜெபம்னாவே என்னன்னு தெரியறது இல்லை. கடைசியா ஜெபம் என்றால் பிச்சை எடுக்கிற இடம் அப்படின்னு வைத்துக்கிட்டீங்க.
ஆண்டவர்கிட்ட போய் உன் கஷ்டத்தெல்லாம் அழுது தீர்த்துட்டு அவரு சொன்னாரு, நீ சொன்னபடி ஆகும்னு சொன்னார். எவனாவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு அவன் சொன்னபடியே நீ சொன்னபடி ஆகனா நீ சொன்னதை பெற்றுக்கொள்வாய் அப்படிங்கிறார். நம்ம என்ன செய்யறோம்? பெற்றதை சொல்லி கொண்டிருக்கிறோம். நல்லா கவனிங்க. சொன்னபடி நடக்குன்னு சொன்னா நீ நடந்ததை சொல்லிட்டு இருக்கிற. எனக்கு இடுப்பு இல்லைங்க, என் புருஷன் செல்லைங்க, பக்கத்து வீடு செல்லைங்க, ஏத்து வீடு செல்லைங்க. அவர் என்ன சொல்றாரு? நீ பெற்றுக்கொண்டதை சொல்லாதே, நீ சொல்வதை பெற்றுக்கொள்வாய். பெற்றுக்கொண்டதை சொல்லாதே, சொல்வதை பெற்றுக்கொள்வாய். சொல்லுங்க, சொல்வதை பெற்றுக்கொள்வாய். நம்ம என்ன செய்யறோம் ஜெபத்துல? சொல்வதை பெற்றுக்கொள்வேன்னு சொல்லிருக்கீங்களா ஆண்டவரே? நான் இன்னைக்கு ஜெயிக்கிறேன், இத்தனை வருஷம் நான் தோத்தாளு, இன்னைக்கு நான் ஜெயிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு இதே ஜெபத்துல பேசுனா நீ சொன்னபடிதான் ஆகணும். இன்னைக்கும் போயிடு, ஆண்டவரே நேத்து பிரச்சனை, முந்தா நேத்து பிரச்சனை, இன்னைக்கு பிரச்சனைப்பா அப்படின்ட்ட. நீ என்ன சொன்ன? நீ சொன்னதை பெற்றுக்கொள்வாய். என்னங்க இதான் பிரச்சனை? நீ பிரச்சனை தானே சொன்ன. நீ ஜெபத்துல உனக்கு பிரச்சனை வராம உனக்கு நம்ம மெடலா வரும் உனக்கு வாழ்க்கையில. இதை நல்ல வார்த்தை வாழ்க்கையில உருப்படியா பேசிருக்கிறமா? சொல்லுங்க. உங்க பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்போது, பிள்ளைங்க இருக்காங்களா? ஸ்கூலுக்கு போகும்போது போறேம்மா அப்படிம்பியா, போயிட்டு வராமாம்பியா? கரெக்டா சொல்லு. ஏன் போறேன்னு சொல்றது? நீ ஸ்கூலுக்கு போறியா வரியா? இப்போ போறதானே? நான் போறேன் தானே சொல்லணும். எதுக்கு போயிட்டு வரேங்கிற? ஏன் சொன்னதான் வருவியா? கவனிங்கம்மா. எங்க அக்கா பையன் அவன் தந்தான், அவன் பிஇ படிச்சுட்டு இருக்கிறான், ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கான். நான் ரொம்ப நாளாச்சும் அவனை பார்த்து, என்னப்பா அரியர்ஸ் ஒன்றும் இல்லையான்னு கேட்டேன். அரியர்ஸ்லாம் நீங்க பாஸ் தானே அப்படின்னா. ஆமா அப்படின்னு. அவன் பாருங்க, எனக்கு செருப்பால் அடிச்சு எனக்கு சூடு போட்டு விட்டு, ஏன் கெட்ட வார்த்தை பேசுறீங்கன்னா நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன்னா கெட்ட வார்த்தை பேசினா அவனு கேட்டான். இதே கேள்வியை மாத்தி எல்லா சப்ஜெக்ட்லையும் பாஸ் பண்ணிட்டு நீங்க கேட்க கூடாது. என்ன ஊழியக்காரன், என்ன நீங்க பாஸ் இப்படி நெகட்டிவ் கேட்கறீங்க கிட்ட? நான் உலகத்துக்கே பிரசங்கம் பண்றேன் தம்பி, உங்கள்கிட்ட தோத்துட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வேர்டை பாருங்க. இப்ப அவங்க டீச்சர் அவனை எப்படி உருவாக்குறாங்க பாத்தீங்களா? நான் சந்தோஷப்பட்டேன். பாத்தீங்களா, இவனுக்கு அந்த நாலேஜ் கிடையாது, அவனுக்கு சொல்லி கொடுத்த டீச்சர் யாரும் அப்படி உருவாக்கி இருக்கிறாங்க, கரெக்டா உருவாக்கி இருக்கிறாங்க. ஒரு கேட்கிற ஒரே டேம் தாங்க, ஒரே வேர்டு தான். அதை ஏன் நீ நெகட்டிவ் கேட்கற? உங்க வாயில என்ன கன்றாதி வருது? எவ்வளவு அரியர்ஸ் வச்சிருக்கிற? அரியர்ஸ் ஒண்ணு இல்ல, எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் தானப்பா, இப்படி கேட்கலாம்ல? ஏன் உன் வாயில அரியர்ஸ்ங்கிற வேர்டு வருதுன்னு கேட்கறாங்க. திருநெல்வேலி மதுரை தாண்டி நீங்க ஏதாவது மலையக்கல்ல போயிட்டு அரிசி இருக்கு, அங்க அவன் கடையில் இல்லாத ஒரு ஜாம் அவன் வாயிலிருந்து இல்லைன்னு நீங்க கொண்டாட்டீங்கன்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் சார், நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். இன்னைக்கு உங்க வீட்டுக்கு நான் அடிமையா 1 மாசம் நுழைஞ்சு வச்சு போறேன். எந்த மளிகை கிடையாது, பெட்டி கடையிலாவது போயிட்டு அவன் வாயிலிருந்து இல்லைங்கிற வேலை எடுத்துருங்க பார்க்கலாம். நீங்க எடுக்க முடியாது சார். அங்க அரிசி தீர்ந்துருக்கும், கடலப்பருப்பு தீர்ந்துருக்கும், நீ கடலப்பருப்பு 1/2 கிலோ குடும்ப, நம்மள என்ன செய்வோம்? இல்லைங்க ஐயா தீர்ந்து போச்சு சொல்லுவோம்ல. நம்ம ஊர்ல அவன் ஊர்ல அப்படி சொல்ல மாட்டான், துவரம் பருப்பு இருக்கு வேணுமாமா. அவன் புரிஞ்சுக்கும், நமக்கு புரியாது, அந்த ஊருக்காரனுக்கு புரிஞ்சிடும். சார் கடலப்பருப்பு இருக்கா, துவரம் பருப்பு வாங்கிட்டு போங்களேன் இன்னைக்கு அப்படிமா. ஏன்னா அவன் வாயில் என்ன வரக்கூடாதான்? இப்ப இந்த பாப்பா வாயிலிருந்து என்ன வரக்கூடாதான்? போறேன்னு சொன்னா அது அபசகுணமா, போயிட்டு வரேன்னு சொல்லணுமா. இதைத்தானே ஆபிரகாம் சொன்னா, நான் போயிட்டு வரேன்னு. என்ன சார், நாங்க போயிட்டு வருவோம்னு சொன்னால, நம்ம இங்கெல்லாம் போயிட்டு வரேன்னு சொல்லி போட்டு ஆபரேஷன் போகும்போது நான் வருவேன்னு தெரியலங்க அப்படின்னு வாக்கரிசி போட்டு அனுப்புறோம் வாயில. சபரிமலைக்கு போனா வாயில என்ன போட்டு அனுப்புறோம்? வாக்கரிசி. ஏன்னா சேர்த்து போயிட்டு வரும்போது பொழைக்கலாம், சாகும்போது வாக்கரிசி போட்டு சொல்லி போட்டு அனுப்புறோம். இங்கெல்லாம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வரும்போது என்ன பாப்பா, ஃபாரின் போயிட்டு சொல்லுங்க, நிச்சயமா நான் போயிட்டு ஆபரேஷன் தேட்டருக்கு போயிட்டு வருவேன்னு சொல்லுங்க. அம்மா நான் போயிட்டு வரேன், இந்த வார்த்தை அங்க வரணும் அப்படின்னு சொல்லுங்க. ஜெய் அதான் சார், வார்த்தை தாங்க சாதாரண விஷயம் நினைச்சிட்டு இருக்கிறோம், எவ்வளவு பெரிய வேலை செய்து பாருங்களேன். ஆக நமக்கு அந்த தோல்வி பிசாசுக்கு ஏத்துன ஒரு சின்ன விஷயம் தான். பிசாசுக்கு ஏத்துன்னு பழகுங்க, பிசாசுக்கு ஏத்துன்னு தோல்வி ஏற்றுக்கொள்ளாதீங்க, நஷ்டத்தை ஏத்துக்காதீங்க, வியாதிய எதுக்குங்க இயேசு சேர்த்தாரு அதையாவது சொல்லுங்க. திருவிருந்தில் உட்காந்துட்டு இது உங்களுக்கு இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்பட்ட என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்ப ரத்தம் பத்தாதா? அந்த உலகத்தினுடைய பாவத்தை தீர்க்கிறதுக்கு ரத்தம் பத்தாதா? போதும் இல்ல? அப்புறம் எதுக்கு இந்த அப்பம்? அப்ப எதுக்கு சிந்திக்கணும் இல்ல? என் சரீரத்தை அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் செத்து போயிடுவான்னு சொல்லி போட்டிருக்கிறாரு.
நம்ம ஆளுங்க என்ன நினைச்சிட்டாங்க, வெத்தலை பாக்கு போடுறதான் சொல்றாரு ஆண்டவர். வெத்தலை பாக்கெல்லாம் போடக்கூடாது திருவிருந்துக்கு. அவரு சொல்லியிருக்கிறாரு, வாய்க்குள்ள போடலாம், வெளியே போடுங்க, அது ஒண்ணு தீர்ந்து படுத்தாதுன்னா நீ அவருக்கு உட்கார வச்சு இன்னொரு பிரசங்கம் பண்ற. என்ன பிரசங்கம் பண்ற? அதே பிரசங்கம் அவருக்கு பண்ற. திருவிருந்து அன்னைக்கு வெத்தலை பாக்கு போடக்கூடாது, சிகரெட்டை குடிக்கூடாது. இது 1ஆம் கிளாஸ் பசங்களோட தெரியுமே, நீ ஏன் மயக்க பிடிச்சு கத்திட்டு இருக்கிற? அது அபாத்திரம்னா மாமிசம் ஏன் பிக்கப்பட்டதுன்னு தெரியாம நீ திங்கிறிய, நீ எவ்வளவு அபாத்திரவாளியா இருப்ப நீ சொல்லுங்க ஐயா. அப்ப மாமிசம் பிக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? நம்முடைய வியாதிகளுக்காக, சுகத்திற்காக பிக்கப்பட்டது. அவருடைய தழும்புகளால் குணமாகுறோங்கிற வார்த்தை நடக்கணும்னா அவருடைய சரீரம் பிக்கப்படணும். ரத்தம் பாவ மன்னிப்பு, மாமிசம் வியாதியை குணமாக்குறதுக்காக. எங்கெல்லாம் கர்த்தர் பாவத்தை மன்னிச்சுருக்காரோ அங்கெல்லாம் உன் வியாதியை குணமாக்கி. இது ரெண்டையும் பிரிச்சானா அவன் கிறிஸ்தவனே கிடையாது, நாசமா போடுவான். எங்க வியாதி, எங்க பாவத்தை மன்னிச்சேன்னு சொல்லியிருக்காரோ உன் அக்கிரமங்களை எல்லாம் குணமாக்கி, உன் நோய்களை எல்லாம், அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி. எங்கெல்லாம் அக்கிரமத்தை பத்தி மன்னிச்சாரோ அங்கெல்லாம் நோயை பத்தியும் வராரு. ஏன்? அதான் அவருடைய கான்சிக்வன்சஸ், விளைவுகள். பாவத்தினுடைய விளைவுகள் தான் சாபம், வியாதி, வறுமை. அந்த பாவத்துக்காக ரத்தமும், பாவத்தினுடைய விளைவுகளுக்காக தன்னுடைய மாமிசத்தையும் அவர் பிக்க கொடுத்தார். அப்ப நான் கேட்கிறேன், ரைட்டுங்களா? அப்ப வியாதிக்கு எம்எல்ஏ எப்படி அதிகாரம் இருக்க முடியும்? அதுக்கு அவர் செத்தாரு. ஏங்க சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் புரியலைங்க. அவர் ஏங்க கல்வாரி சிலுவையில அடிபட்டு செத்தாரு? ஏங்க சொல்லுங்க. பேதுரு வந்து 10 சப்பாத்தி தின்னுமா, இத்தோட சப்பாத்திய. ஒரு நாள் ஆண்டவர் சப்பாத்தி எடுத்துட்டு புட்டு கொடுத்தாரு கொஞ்சோண்டு. என்ன பைத்தியத்தையும் முடிச்சு வச்சு அந்த ஆளுக்கு. நான் 10 தின்மே ஒரே வாயில, இவர் என்ன புட்டு தராரு? இல்லப்பா இது வேற, இது உங்களுக்காக பிற்கப்பட போகிறனுடைய. அப்ப இவ்வளவு பெரிய அப்போ சின்ன சின்ன துண்டுகளாய் பிக்கப்படுவது போல என்னுடைய சரீரம் அப்படியே அங்குலம் அங்குலமா கிழிக்க போறாங்கப்பா. 5 ஆணி இல்லைன்னா 7 ஆணி உள்ள பெல்ட் இருக்கும். அந்த பெல்ட்ல வச்சு அடிச்சாங்கன்னா சும்மா அப்படி சர்ன்னு அப்படி குத்தும். அப்படி குத்தி ஒரு இழுத்தானா அந்த அது எங்கெல்லாம் போச்சோ அங்கெல்லாம் அப்படி இழுத்துக்கிட்டே வரும். அப்படி உடம்பு முழுக்க 39 அடி அடிச்சு பிச்சு எடுத்தாங்க சார். 1000ங்களில் 10,000ங்களில் சிறந்த அழகுள்ள தேவன் இந்த தாடி மயிர் ஒவ்வொன்னா சுருட்டி சுருட்டி புடுங்கி 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 அவர் முகம் அந்த கேடு அடைந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். காரி துப்புனாங்க சார். எருசலேம் வீதிகளிலே, எருசலேமுடைய வீதிகளிலே, கொல்கதா மலைகளிலே, கல்வாரி சிலுவையில ரத்தத்தை கடைசி சொல்றதையும் கர்த்தர் சிந்தினார் சார். இவ்வளவு எதுக்குங்க? எனக்கு ஒன்றும் புரியலைங்க. நீங்கள் நானும் ஜெயிக்கிறதுக்காக தான் சார். பாவத்துக்கு நம்ம மேல அதிகாரம் கிடையாது, சாபத்துக்கு நம்ம மேல அதிகாரம் கிடையாது, வறுமைக்கு நம்ம மேல அதிகாரம் கிடையாது, வியாதிக்கு நம்ம மேல அதிகாரம் கிடையாதுங்க. இந்த நாலேஜ் வரலைங்களேங்க நமக்கு. அவனுக்கும் வியாதி உனக்கும் வியாதினா அப்ப எதுக்கு ஏசுனா செத்தாரு? என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எதுக்கு செத்தாரு? வியாதி ஏத்துக்காதீங்க, நான் அதுக்காக சொல்ல வரேன். தோல்வி ஏத்துக்காதீங்க, வியாதியை ஏத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஏத்து நில்லுங்க, அதுக்கப்புறம் போதல் அப்புறம் சொல்றேன். முதல் தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிங்க. எனக்கு வியாதி கிடையாது, வியாதிக்கு எனக்கு என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. அவனுக்கு ரோட்ல போறவனுக்கு வியாதி வருதுன்னா வரட்டுங்க. அவனுக்கு வந்து இயேசு கிறிஸ்து செத்தது தெரியுமா, பலியானது தெரியுமா? உனங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப என்ன வித்தியாசம்? நீங்களும் கீழே நிற்கிறது அவனும் கீழே நிற்கிறது தான் நம்ம உட்காந்து திருவந்து எடுத்துட்டு இருக்கோம். நான் கேட்கிறேன், அவசியம் கிடையாதுங்க. ஆகவே நீங்கள் தோல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் பிசாசுக்கு ஏத்து நில்லுங்க. நம்ம நிச்சயமா ஜெயிக்க போறோம். 2013 இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து இது நான் பதிவு கூட பண்ணிட்டு இருக்கிறேன். அது எவ்வளவு கிறுக்குத்தனமா இருந்தாலும் பரவாயில்ல, உட்காந்து 100 தடவை போட்டு உங்க மைண்டுக்குள்ள அப்படியே போகணும், உங்க ரத்தத்துக்குள்ள போகணும். கொஞ்சமாவது ஒரு சூடு சொரணை நமக்குள்ள வந்து என்ன நம்ம எங்க தப்பு பண்றோம், இதெல்லாம் தியரிட்டிக்கலா தான் படிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு நாளாவது பிராக்டிக்கலா படிச்சிருக்கணும். இந்த பைபிளை ஒரு நாளாவது பிராக்டிக்கலா நினைச்சு படிச்சிருக்கிறோமா? ஒரு தேவாதி தேவன், சர்வ ஞானம் உள்ள தேவன் எழுதி கொடுத்திருக்கிறாரு. ஒரு நாளாவது ஒரு வசனத்தையாவது பிராக்டிக்கலா எடுத்து படிச்சிருப்பீங்களா? அல்லது கதை நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? ஒரு வசனத்துக்கு ஜீவன் கொடுக்க கூடாதா? நீங்க ஒரு வசனத்துக்கு நீங்க உயிர் தரக்கூடாதா? இந்த வசனம் உண்மை, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இந்த உலகத்துல எந்த நாய் விசுவாசிக்கிறேன்னா நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை நீங்க கை வச்சு விசுவாசிருக்கீங்களா? எத்தனை வருஷம் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசம் அப்பதாங்க நமக்குள்ள வெறி வரும். அதாவது கதை என்னமோ ஹிஸ்டரி படிச்சுட்டு இருக்கிற மாதிரி பரதநாட்டை பரதன் என்பவன் ஆண்டான் அப்படிங்கிறத போல வாசிக்கிட்டே இருந்தா நமக்கு எப்படிங்க வாழ்க்கைக்குள்ள எப்படிங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு வாழ்க்கையில? அவை வசனத்தை வசனமாக விசுவாசிங்கள். நான் 3 விதத்துல நீங்கள் ஆண்டவரை நீங்கள் ஏத்து, நீங்க பிசாசை ஏத்து நிக்கணும், தேவனுக்கு கீழ்ப்படினும். அந்த 3 விதம் என்னன்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன். அது என்ன அப்படின்னா நேரத்துக்கு வரைக்கும் கொஞ்சம் வேகமா போறேன். முதல் விதம் என்னன்னா, உங்கள் எண்ணத்துல, உங்கள் சொல்லில, உங்கள் செயலில, இந்த 3 வேணா எழுதி வச்சுக்கொள்ளுங்க. பிசாசுக்கு ஏத்து நிக்கிறதுனாலும் சரி, தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறதுனாலும் சரி, இந்த 3 விஷயத்தை நீங்க மறந்துடக்கூடாது.
எங்க ஏத்து நிக்கணும்னா உங்கள் எண்ணங்களிலே, ரெண்டாவது உங்க சொற்களிலே, மூணாவது உங்கள் செயல்களிலே. இந்த 3 விஷயத்துல நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியணும். இந்த 3 இடத்துல தேவனுக்கு கீழ்ப்படியணும். இந்த 3 இடத்துல பிசாசுக்கு நீங்க என்ன செய்யணும்? நீங்க ஏத்து நிக்கணும். அப்ப என்ன சொல்றாருன்னா, உன் சிந்தையில கூட உனக்கு வியாதி உண்டு, தோல்வி உண்டுன்னு பிசாசு சொன்னானா அதை நீங்க என்ன செய்யக்கூடாது? ஏத்துக்கூடாது. இதை நீங்க பழகுங்க. நீங்க பழகி பாருங்க, உங்க வாழ்க்கை மாறுதலைன்னு பாருங்க. பழகுங்க, முதலாவது பழகணும். பழகி எனக்கும் தோல்விக்கு சம்பந்தம் கிடையாது. டாக்டர் 1000 சொல்லட்டுங்க, 1000 சொல்லட்டும், அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சுங்க, இனி உங்களுக்கு சாகிற வரைக்கும் சக்கரை வியாதிங்க, டயபெட்டிஸ் இருக்குங்க, இந்த மாத்திரை நீங்க சோறு திங்கலாம் திங்காட்டாலும் இந்த மாத்திரை தின்னுதான் ஆகணும் அவன் சொல்லலாம். நீங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதான் ஏத்துனல்னு கர்த்தர் சொல்றாரு. அது ஏன் வார்த்தையா? அது ஏன் வார்த்தை கிடையாது. எங்கேயாவது பைபிள்ல வியாதியில தான் சாவன்னு ஒரு வசனம் காட்டுங்க எனக்கு. நீங்க நான் 10 100 வசனம் காட்டுறேன், நீங்க சுகமாவீங்கன்னு காட்டுறேன். ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்துக்க வேண்டியது. அநீதிமானுக்கு சம்பவிப்புதான் நீதிமானுக்கு சம்பவிப்புன்னு சொன்ன உடனே பார்த்தியா அவனுக்கும் வியாதி எனக்கு. அது எதுக்கு சொன்னார், எங்க சொன்னார், யாருக்கு சொன்னார், அதெல்லாம் கேள்வி கேட்பாடே கிடையாது. ஏதோ ஒரு வசனம் தூக்கி வச்சுட்டு பிசாசம் தலையில காதுல பூ சுத்தி விட்டுறான். அதனால இந்த 3 இடங்களில நீங்கள் தேவனுக்கு ஏத்து, பிசாசுக்கு ஏத்து நில்லுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இன்னைக்கு ஒரு சில வசனங்களை வேகமா சொல்லிடுறேன். இதுல இருந்து என்ன நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க மாத்திரம் பாருங்க. வாசி முடிச்சிருங்க, நான் அப்புறம் வேணா சொல்றேன். நான் ஒரு சில வசனங்களை நம்ம வாசிப்போம். கலாத்தியர் 6:7 வாசிங்க. ஒண்ணுங்க மத்தேயு 7 1-2 வாசிங்க. வாசிக்கிறீங்களா? கலாத்தியர் 6:7. பரியாசம் பண்ண விட்டார். சொல்லுங்க, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே. ஒருத்தன் சொன்னா ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நீ விதைக்காததை அறுக்கிறவன்னு சொன்னான். அவர் விதைக்காத அறுப்பாரா? விதைச்சதுன்னா இருக்க முடியும். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. நீ என்ன விதைக்கிறாயோ சொல்லுங்க. நான் எதை விதைக்கிறேனோ, நான் எதை விதைத்தேனோ அதையே அறுத்து கொண்டிருக்கிறேன். நான் எதை விதைக்கிறேனோ அதையே அறுக்க போகிறேன். புரியுதா புரியலையான்னு யோசிச்சுக்கோங்க. நல்லா கவனிங்க. நான் என்ன சொல்ல வரேங்கிற பாயிண்ட் கேளுங்க. இதுல கடவுளுக்கு இடம் இல்லை. ஹலோ, இங்க யாருக்கு இடம் இல்லை? 100% ரெஸ்பான்சிபிலிட்டியை கர்த்தர் உங்க கையில கொடுத்துருக்கிறார். பாப்பா உங்களுக்கு புரியுதா? தான் படிக்கிறீங்க, பிகாம் படிக்கிறீங்க. இந்த ட்ரெஸ் போட்டு வரதுக்கு கடவுளுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இருந்துச்சா? நீங்க போனீங்க, பீரோவை திறந்தீங்க, இந்த ட்ரெஸ் போலாம் டிசைட் பண்ணீங்க, வந்தீங்க, ரைட்டுங்களா? கடவுளுக்கு அஜி பிடிச்சிருக்கல, போன் பேசி சொல்லல, இதுதான் நீங்க போட்டுட்டு போகணும்னு சொல்லல, ரைட்டுங்களா? இது போல இப்ப தேவன் சொல்றாரு, நீ எதை விதைக்கிறியோ அதைத்தான் நீ அறுத்துக்கிட்டு இருக்கிற. ஹலோ, எனக்கு ஏங்க இவ்வளவு கஷ்டம்? ஹலோ, கொஞ்சம் நிதானிங்க. நீ எதை விதைச்சியோ அதைத்தான் அறுத்துக்கிட்டு இருக்கிற. நீ விதைக்க, நான் சொல்றது புரியலீங்களா? ஏங்க நான் பின்னாடி போய் ஒரு ரோஜா கூட நல்லங்க, எல்லாம் ரோஜா செடியா முளைச்சு கிடக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? முள்ளு கூட நீ கண்டுக்காம இருக்கும் தான் முளைக்குது. 10 நாளைக்கு ஒருக்கா போய் அந்த முள்ள புடுங்கி போட்டா கூட முள்ளு வரதுக்கு வாய்ப்பே இல்ல. அதை நீ அனுபவிச்சதுனால்தான் முள்ளு வந்திருக்குது. அப்ப நல்லா நான் வச்சுக்கொள்ளுங்க. உங்களை வெற்றியினுடைய முதல் படி நான் சொல்லி தரேன். உங்களுடைய தோல்விக்கு தேவன் மேல காரணம் சொல்லாதீங்க. உங்க வாழ்க்கை இதுவரைக்கும் சீரழிஞ்சு போனதுக்கு 100க்கு 100 பொறுப்பாளி நானே என்று தார்மீக பொறுப்பை நீங்கள் ஏற்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. சும்மா கத்திர மேல பலி போட்டுட்டு உட்கார்ந்துட கூடாது. நான் எதை விதைச்சனோ அதை தான் இன்னைக்கு அறுத்துக்கிட்டு இருக்கிறேன். இதை உங்களால ஹானஸ்டா ஒத்துக்க முடியாதா? சொல்லுங்க. அதை ஒத்துக்கோயா. அதை விட்டுட்டு ஆண்டவன் எனக்கு ஒண்ணும் செய்யல, அவன் ஒண்ணும் செய்யல, இவன் மாமனா மச்சானா ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு. நீ எதை விதைச்சியோ அதை நீ அறுத்துக்கிட்டு இருக்க. ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற? தேவன் போய் ஏன் நெஞ்சுக்கிறாரு நிக்க? நீ பேசு. ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, நான் எதை விதைச்சுனா அதை அறுத்துட்டு இருக்கிறேன். நான் விதைக்காத அறுத்து கொள்ளவே முடியாத ஆண்டவரே, நான் விதைச்சதான் அறுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. அப்ப என்ன முடிவு பண்ணிக்கிற? நாளைக்கு எதை அறுக்க விரும்புறியோ இனிமேலாவது ஒழுங்கா விதை. எதை அறுத்து கொள்ள விரும்புகிறாயோ அதை விதைச்சுக்கோ. திரும்பி அதே விதையை விதைக்காத. இப்ப நான் என்ன சொல்ல விரும்புறேன், அந்த வசனங்களுங்க. நான் எதை விதைத்தேனோ அதையே அறுத்து கொண்டிருக்கிறேன். இதுல யார் வரலன்னு சொல்ற புரியுதுங்களா? ஆண்டவர் வரல, பொறுப்பை நம்ம கிட்ட கொடுத்துறார். நீ எதை விதைக்கிறாயோ, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை மாத்தி சொல்றேன். நீ எதை விதைக்கிறாயோ, ரைட்டுங்களா, அதைத்தான் நீ அறுக்க போற. இப்ப மத்தேயு 7:2 வாங்க. வாசிங்க. 7:2.
தீர்க்கப்படுவீர்கள். அளக்கிற அளக்கிற அளவின்படியே. கவனிங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க மற்றவங்களுக்கு என்ன அளவுகோல் அளக்குறீங்களோ அந்த அளவுகோல தான் கர்த்தர் உங்களுக்கு அளக்கிற. இது நல்லா நான் வச்சுக்கோங்க. முசல்ல போய் ஒரு நாள் டிசம்பர் மாசம் ஒரு பாசஸ் மீட்டிங் நடந்துச்சு. நான் சொன்னேன், எங்க சபையில போய் தங்க காணிக்கை பத்தி பேச போறேன், புது வருஷத்துல எனக்கு தங்க காணிக்கை வரும்னு சொன்னேன். எனக்கு தங்க காணிக்கை வந்துச்சு. நான் தங்க காணிக்கை பத்தி பேசினேன், தங்க காணிக்கை வந்துச்சு எனக்கு. அதுக்கு ஒரு பிரசங்கம் பண்ண உடனே பாசஸ்க்கெல்லாம் இதே பிரசங்கத்தை போய் என் சபையில போய் போறேன், என் சபையில எல்லாரும் தங்க காணிக்கை போட போறாங்க அப்படின்னாங்க. அப்பயே சொன்னாங்க. அந்த அளவுக்கு உற்சாகம். செய்தி அப்படி ஒரு செய்தி கொடுத்துட்டேன். ஆஹா, அருமையா இருக்கு செய்தினாங்க. நான் சொன்னேன், உங்க சபையில எவனா தங்க காணிக்கை போட நான் மொட்டை அடிச்சுக்கிறேங்க. ஏன்டா நீ எத்தனை தங்க காணிக்கை தங்கத்தை காணிக்கை போட்டுருக்க? நீ போடல, உனக்கு எப்படி வரும்? முன்னங்கை நீளாம முழங்கை நீளுமான்னு. நம்ம ஆளுங்கெல்லாம் பழமொழிக்கு பஞ்சம். எங்க ஊர்லாம் பழமொழிலாம் பிறந்து பழமொழியே வளர்ந்தவங்க. இந்த கை நீண்டாதான் இது வருமா பின்னாடி. முன்கை நீண்டதான் முழங்கை நீளுமா. நீ நீட்னியா கையான்னு கேட்ட. நீ சொன்னா எப்படி தருவான் சொல்லுங்க. வேணா நோட்டை கூட எழுதி காட்டேன். நான் 1000 நோட்டு காணிக்க வரணும்னு சொல்லி ஜாமன் சொன்ன காத்த. நான் ஜாம் பண்ண ஆண்டவரே, என்ன விளையாட்டா? 1000 நோட்டு எனக்கு காணிக்க வரணும்னா 1ஆம் தேதிக்கு மேலே ஊழியமா போட மாட்டேன்னு. 500 நோட்டு எனக்கு 1000 வரலாம், எனக்கு 1000 நோட்டு ஒன்று உழுவுன ஆண்டவரே என்ன போட்டு மிச்சம் எடுக்கக்கூடாது. 1000 நோட்டு காணிக்க போகணும்னு சொன்னேன். 1000 நோட்டு காணிக்க வந்துச்சு. ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் எழுதி வச்சு ஜாம் பண்ணுங்க, நோட்ஸை கூட காட்டுறேங்க. நான் பிரசங்கமும் பண்ணேன். வெள்ளி போடாத வெள்ளி போட்டு வெள்ளி டம்ளர் வந்துச்சு, தங்கம் வந்துச்சு எனக்கு காணிக்க. புரியுதுங்களா? எனக்கு பணம் வந்துச்சு, 500 நோட்டு வந்துச்சு, 1000 நோட்டு வந்துச்சு. எனக்கு புது கத்த நோட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க என்கிட்ட. எப்படி வந்துச்சு எனக்கு அது? நான் ஜெபம் பண்ணேன், நான் விசுவாசமா ஜெபம் பண்ணேன். நம்ம கொடுத்திருந்தா தாங்க நீங்க கேட்க முடியும். சொல்லுங்க, நீ எந்த கோல்ல அளந்திருக்கிறியோ அந்த கோல் தான் உனக்கு அளக்கப்படும். நீ அளக்காத ஒரு கோலை எனக்கு அளந்து கொடுங்க ஆண்டவரே, நீங்க கடவுள் என்ன செய்யக்கூடாது, கேட்க கூடாது. நீ அந்த வார்த்தை அது அந்த நீங்கிற விட நான் சொல்ல வரேன். நீ எதை விதைக்கிறாயோ, நீ எந்த அளவுகோலால் அளக்கிறாயோ அந்த அளவுகோல் தான் உனக்கும் அளக்கப்படும். அப்ப இது விதைக்கிறதுனா திரும்பவும் மூணு இடத்துல விதைக்கிறோம். எப்படி? சொல்லல, செயல்ல, சிந்தனையில. 3 இடத்துல தான் நம்ம விதைக்கிறோம். அப்ப முதல் அந்த சிந்தனையை பத்தி ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு மத்தியில சொல்லிடுறேன். நீதிமொழிகள் 23:7. நீதிமொழிகள் 23:7. முதல் சிந்தனையை பத்தி கொஞ்சம் நேரம் பேசுறேன், அப்புறம் வார்த்தை, அப்புறம் செயல். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ, எப்படிங்க, எப்படி இருக்கிறாங்க எல்லாரும் சொல்லுங்க, அப்படியே. டிட்டோ. அப்ப அப்படியே இருக்கிறாங்க, அப்படியே. எப்படியே? அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். கொஞ்சம் மாத்தி சொல்றேன். உன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே நீயும் இருக்கிறாய். என்னங்க அர்த்தம் புரியுதா புரியலீங்களாங்க? என்னங்க அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? அப்ப நீங்க கொட்டாய் வீட்டுல இருக்கிறதுக்கு, கீத்து வீட்டுல இருக்கிறதுக்கும், பாய் வச்சு படுத்துட்டு இருக்கிறதுக்கு, நடந்து போறதுக்கும், செருப்பு இல்லாம போறதுக்கும் காரணம் யாருன்னு கேட்டா உன் இருதயத்தின் நினைவு எப்படியோப்பா அப்படித்தான் நீ இருக்க முடியும். உன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே. அப்ப நீ நல்லா இருக்கணும்னு நினைக்க, நீ நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும்னா நீ அது எங்க வரணும்? இங்க வரணும். உன் இருதயத்தின் நினைவு சரி பண்ணனா, புரியுதுங்களா? உன் இருதயத்தின் நினைவுல தான் விஷயம் இருக்குன்றார். அதான் உன் வாழ்க்கைன்றார். அப்ப நீ ஏன் வாழ்க்கை மாறணும்னு ஜெபம் பண்ற? உன் இருதயத்தின் நினைவு மாறணும்னு ஜெபம் பண்ணு. புரியலீங்களா? வாழ்க்கை மாறணும்னு ஜெபம் பண்றல. அவர் சொல்லிட்டாரு உன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அப்படின்ட்டார். அப்ப நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது ஏன் வெளியே போற? இங்க எல்லாம் இருக்க முக்கியத்துவத்தை கொடுக்கணும். புரியலீங்களா? ஆமா, உங்களுக்கு புரியுதுங்களா மேடம்? உன் வாழ்க்கை எப்படி இருக்க போது உன் இருதயத்தின் தாய போல புள்ள, நூலை போல சேல, எண்ணம் போல வாழ்வுங்கிறது போல வாழ்க்கை நல்ல வாழ்க்கைன்னு கேட்கறியாமா? அவன் முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க, ஆண்டவன் அதை தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. உன் இருதயத்தின் நினைவு எப்படியோ. இதே சாக்ரட்டிஸ் சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். ஒரு பெரிய தத்துவ ஞானி சொல்றாரு, அப்துல் கலாம் சொல்லனா என் கால் செருப்புக்கு சமானம்னு சொல்லுவேன். யோ, என் கர்த்தர் சொல்றாரு அந்த வார்த்தையை, நான் நம்பலாம் நம்ப கூடாது. ஆண்டவர் சொல்றாரு அந்த வார்த்தை, உன் இருதயத்தின் நினைவு எப்படி அப்படியே. as a man thinketh in his heart so is he. அவன் இருதயத்துல என்ன நினைக்கிறானோ அப்படிதான் அவன் இருக்கிறான், அப்படிதான் அவன் லைஃப் இருக்குது, அப்படிதான் எதிர்காலம் இருக்க போகுதுங்கிற. இப்ப வாழ்க்கையை மாத்த ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறியா? வாழ்க்கையை மாத்த ஜெபம் பண்ணாத, முதல் எண்ணத்தை மாத்தத்துக்கு ஜெபம் பண்ணு. இங்க இருக்கு விஷயம்.
நீ அங்க போய் தொலைவிட்டு இருக்கிற, அங்க போய் சண்டை போட்டுட்டு இருக்கிற. அப்ப நீ எதை சிந்திக்கிறாயோ, உன் இருதயத்தின் நினைவு எப்படியோ, அதான் சிந்தனைன்னு சொன்னேன். உன் இருதயத்தின் நினைவு எப்படியோ, உன் சிந்தை எப்படியோ, அப்படித்தான் உன் வாழ்க்கை அமைய போகிறது. 40 நாள் ஜெபம் பண்ணலாங்க, 40 நாள் ஜெபம் பண்ணலாங்க. என் புருஷனா உருப்பட மாட்டாங்க. 41 நாள் போய் கேளுங்க, நம்ம 40 நாள் பாசிங் போட்டுங்க. 41 நாள் வந்து அவர் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டுங்க, அவர் அப்படித்தாங்க தூங்கிட்டு இருப்பாரு. அவர்லாம் திருந்த மாட்டாருங்க. ஒரு வார்த்தைக்காக சொல்றேன். நீங்க உங்களுக்கு பதிலாக நான் சொல்றேங்க, நான் சொல்ல மாட்டாங்க, பயப்படாதீங்க. நீ இல்லைங்க, உங்ககிட்ட 40 நாள் பாஸ்டிங் போட்ட பிறகு நான் உங்ககிட்ட கேட்கறேன், உங்க வீட்டுக்காரரை பத்தி கேட்டா அவர் அப்படிதாங்க இருப்பாரு. அவரு அப்ப நீ பண்ண 40 நாள் ஜபம் என்னாச்சு? வேஸ்ட். அப்ப இருதயத்தின் ஆழத்துல தெரியுமா இருக்குது, அவர் திருந்த மாட்டான்னு நீ 40 நாள் ஜபம் பண்ணிட்டு இருக்கிற. ஆனா கர்த்தரை திருத்துங்கிற. சார், நீ உன்னை திருத்து முதல்ல உட்காந்துக்கிட்டு, அப்புறம் அவரை திருத்தலாம். இது கான்செப்ட் புரியுதான்னு பாத்துக்கோங்க. உன் இருதயத்தின் நினைவு, நீங்க நோட்ஸ் எடுக்கல, அந்த நீ உண்ணுங்கிறது தான் முக்கியம். எப்படிங்க? நீ உண்ணுங்கிறது தான், ரைட்டுங்களா? என் பேனா கூட தானே ரவுண்ட் அடிச்சுக்கோங்க, பேனா அப்புறம் கொடுத்துருங்க. அந்த நீ உண்ணுங்கிறது தான் முக்கியம். நீ எதை விதைக்கிறாயோ, நீ எதை அளக்கிறாயோ. அப்புறம் என்ன சொன்னேன்? உன் நினைவு எப்படியோ. மத்தேயு 9:39-29 வாசிங்க. மத்தேயு 9:29 அப்படின்னு போட்டு, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. அந்த உண்ணு தூக்கி ரவுண்ட் போடுங்க. ப்ளூ லெட்டர்ல எழுதி சார், ரோஸ் கலர்ல அந்த உண்ணுங்கிற வார்த்தை ரவுண்ட் போட சொன்னா சார் தாமஸ் சார். 9. எல்லாரும் சொல்லுங்க, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. சிங்களரா சொல்லுவோம், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. 9:29. நான் சொல்றது என்ன, நான் ஒரே ஒரு வார்த்தைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறேன். இப்ப நான் என்ன சொல்ல வரேன், இன்னைக்கு முதல் பிரசங்கத்துல எதுவுமே கத்தர கையில கிடையாது, எல்லாம் உன் கையிலுக்குன்னு சொல்றதுக்காக தான் எடுக்கிறேன். நான் என் மேல பழி போட்டுட்டு இருக்கிறியாப்பா மவனே, கொஞ்சம் திரும்பி பாருப்பா, உன் முதுகு எவ்வளவு அழுக்குன்னு. என் முதுகு நோண்டிட்டு இருக்கிறியா, கொஞ்சம் குனிஞ்சு பின்னாடி பாரு, உன் முதுகு எவ்வளவு அழுக்கு இருக்குன்னு. அவர் என்ன சொல்லி இருக்கிறார் தேவன்? உன் விசுவாசத்தின்படிதான் உனக்கு நடக்கும் ஒழிய என் விசுவாசத்தின்படி உனக்கு நடக்காது சார். பக்கத்து வீட்டுக்காரன் 1000 நினைக்கலாம் சார், பிசாச 1000 நினைக்கலாம் சார், பிரபாகர் நாசமா போன்னு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் நினைக்கிறது சார். அதை பத்தி கவலை கிடையாது. ஆண்டுடைய லா என்ன, அவருடைய விதி என்ன? பிரபாகரனே, நீ எதை விசுவாசிக்கிறாயோ அதுதான் உனக்கு சம்பவிக்கும் ஒழிய பிசாசு நினைக்கிறது நடக்கவே நடக்காது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவனை பத்தி சீன் இல்லை. எங்கேயாவது பிசாசை பத்தி ஆண்டு ரொம்ப நேரம் பேச மாட்டாரு. பிசாசை பத்தி அவனை போய் பேசவே கூடாது. அவனை போய் பெரிய ஆளாக்கிட்டு கூத்து கட்டி அடிச்சுட்டு இருக்க கூடாது. அவன் போய் என்ன தோக்கடிச்சு போய் ஐசியூல சேர்த்தது போல சேர்த்து வச்சிருக்காரு ஆண்டவர். அவனை பிடிச்சிட்டு பெரிய ஆளாக்கிட்டு மணிக்கணக்கா பிரசங்கம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அவன் யாருங்க? என்கிட்ட கத்த சொன்னார், இந்த வீட்டுக்குள்ள 10 வருஷமா இருட்டு இருக்குது. என்னங்க 10 வருஷமா இருட்டு இருக்குது? 10 வருஷம் கழிச்சு நான் கதவை திறக்கிறேன், ஜன்னலை திறக்கிறேன், இருட்டு போகுமா போகாதா? நான் 10 வருஷமா இருக்கிறேன், 20 வருஷமா இருக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? எத்தனை வருஷம் வியாதி இருந்தாலும் சத்தியம் வந்துருச்சுன்னா இருட்டு போய் தான் சார் ஆகணும் சார். வெளிச்சம் வந்தா இருள் போயாகணும் சார். எத்தனை ஜென்மம் வேணா இருக்கலாம் சார். அவன் வெளிச்சம் வந்துச்சுன்னா நம்ம ஜெயிக்கிறோம் சார். நம்ம சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று கர்த்தர் சொன்னார். அவன் எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கட்டும், வியாதியா இருக்கட்டும், வறுமையா இருக்கட்டும் சார், வெளிச்சம் வரணும் சார் உங்களுக்குள்ள. ஆண்டவர் வரணும் சார். சத்தியம்னா என்னன்னு தெரியணும் சார் உங்களுக்குள்ள. வந்துட்டு அதுக்கப்புறம் 10 வருஷமாவது 20 வருஷமாவது அப்புறம் உட்காந்து பார்க்கலாம் நம்ம. அவன் அடம் பிடிக்கவே முடியாதுங்க பிசாசு. அதனால பிசாசு இருட்டுக்கு ஒப்பிட்டார், ஆண்டவரை வெளிச்சத்துக்கு ஒப்பிட்டு நானே ஒளினார், பிசாசு அந்தகார லோகாதிபதினு கர்த்தர் சொன்னார். அவன் ஜெயிக்க முடியாதுங்க, நம்ம தான் ஜெயிக்க போறோம். ஆமென் சொல்லுங்களேன். உன் விசுவாசத்தின்படி. யார் விசுவாசத்தின்படி? அப்போ அந்த உண்ணுங்கிற வார்த்தை முடிவு பண்ணிச்சுக்கோங்க. இப்ப அடுத்தது வாங்க, யோபு 22:28. யோபு 22:28 நிறைய இருக்கு, 1-2 சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். வாசிங்க யோபு 22. ரொம்ப முக்கியமான வசனங்க. வீட்டுல போய் எழுதுங்க, நோட்ஸ் போர்ட்ல போய் எழுதி வச்சுக்கோங்க. வசன போர்ட்ல போட்டு ஒட்ட வைங்க. பாருங்க, உங்க ரத்தத்துக்குள்ள போற வரைக்கும் அதை பார்த்துக்கோங்க. 22:28 யோபு. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால், எல்லாரும் சொல்லுங்களேன், நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உனக்கு நிலை வரப்படும். அது தமிழ்ல ஒரு மாதிரி கொசம்சான. What you decree about your future or your life, what you decree, that is only going to be established in your life. அதுதான் உன் வாழ்க்கை நடக்க போகுது. எதுதான் நடக்க போகுது? நல்லா கவனிங்க. எதுதான் உன் வாழ்க்கை நடக்க போகுது? எதுப்பா எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுது? What you decree. என்னங்க
நீ எதை தீர்மானிக்கிறியோ நினைக்கிறல, இங்க தீர்மானம் வருதுங்க. டிக்ரினா தீர்மானம். ஒரு கோர்ட்டுக்கு வந்து லீகல் டேர்ம் இது டிக்ரி அப்படிங்க. நீ எதை டிசைட் பண்ணப்பா, நான் இப்படித்தாப்பா இருக்க போறேன் அப்படி நீ எதை டிசைட் பண்றியோ அதுதாப்பா உன் வாழ்க்கை நடக்க போகுது. பிசாசு நினைக்கிறது நடக்க போறது கிடையாது. நீ என்னப்பா சொல்ற? நான் அடிக்கடி அதான் சொல்லுவேன். இந்த பொண்ணுக்கு ஒரு வார்த்தை வச்சுக்கலாம். இந்த பொண்ணுக்கு அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க. அம்மாவுக்கு டைவர்ஸ் வாங்குறாங்க. ஓகே, இப்ப பொண்ணு யாருக்கு போறது? ஒரே ஒரு குழந்தை. நீங்க சொல்லுங்க, சீக்கிரம் பேசுங்க, முடிக்கலாம். ஒரே ஒரு பொண்ணு. ஏன் அப்ப நாக்கு வச்சுட்டு போறதா? அவன் பேக்கலையா? நான் இல்லாம நீ பேத்திட்டியா? கரெக்டா பேசுங்க சார். அப்புறம் அம்மா இல்லாம நீ பிள்ளைய பத்தியா? இப்ப நான் தானே சொன்ன, நீயா பத்த 10 மாசம் 4 சுமந்து 4 ஊட்டி வளர்த்தேன். இப்ப என்ன பிரச்சனைனா, புரியுதுங்களா? நானும் உனக்கு அப்ப நீயும் 50,000 சம்பாதிக்கிற, அவனும் 50,000 சம்பாதிக்கிறான். 2 பேரும் வெல் செட்டில்டு. இப்ப என்ன செய்யலாம்? ஒரே பிரச்சனை தலை சொல்லிட்டு இருக்கான். கோர்ட்லயே கேஸ்ல தீர்ப்பு இல்லை. கடைசியில புள்ளியை கூப்பிட்டு, அம்மா நீ அம்மா கிட்ட போறிய அப்பா கிட்ட போறேன்னா, அம்மா கிட்டே போயிடுறேன் சார் அப்படின்னு சொன்ன உடனே குழந்தை போய் பேசாது இல்ல. அதனால அப்போ என்ன செஞ்சாங்க? இது மாதிரி இப்ப பிசாசும் ஆண்டு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது 2 பேரும் சமாதானத்துக்கு வந்துட்டாங்க. விடுப்பா, அவன் என்ன சொல்லணும்? தம்பி இப்ப நீ சொல்லுப்பா, உருப்படியோ உருப்பட மாட்டியானா? நீ என்ன சொல்லணும்? ஆமீன்னு சொல்லுங்க. அதாவது வாட் யூ டிக்ரி. நீ என்ன டிசைட் பண்ண போற? நீ என்ன டிசைட் பண்ண போறீங்க? நீங்க என்ன டிசைட் பண்ண போறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில் நடக்க போகிறது. வேற எவனும் உங்களை அசைச்சிக்கவே முடியாது சார். உங்களை ஒரு பையன் உங்களை அசைச்சிக்க முடியாது. நீங்க ஸ்டப்பனா நின்று பாருங்க. நான் தோக்க மாட்டேன். ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆதிபராசக்தின்னு ஒரு படம். இது ஒண்ணு என்ன பாச சினிமா படமா பேசிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட போய் கத்துக்க வேண்டிய படம் 1000 இருக்கு நம்ம கிட்ட. நம்ம அதை விட்டுறோம். சரி, நல்லதை எடுத்துக்கோங்க. சலடை மாதிரி கெட்டதை பிடிச்சிக்காதீங்க. அன்னப்பட்சி மாதிரி பாலை எடுத்துட்டு தண்ணி விடுங்க. இந்த சலடை என்ன செய்யுமா, அரிசியெல்லாம் விட்டுட்டு கல்லை பிடிச்சி வச்சுக்குமா. அது போல நல்லதெல்லாம் விட்டுட்டு கெட்டதை பிடிச்சிக்கிட்டே சுமந்துக்கிட்டு போகாதீங்க. அப்ப ஆதிபராசகத்துல கவியரசு காளிதாசன் அவன் வந்து ஒரு படிப்பறிவாதனா வந்து கடவுள் வந்து அவனுக்கு வாக்கு வல்லமை கொடுத்து ஒரு பெரிய கவிஞரா வந்துருவான். அதான் சரித்திரம் சொல்லுது கதை. அப்ப இவன் வந்து ஒரு நாள் சாமி கிட்ட போய் வேண்டிட்டு இருக்கும்போது சிவாஜி தான் நடிச்சிட்டு இருப்பான். நடிச்சிட்டு இருக்கும்போது ராஜா தான் முத்துராமன் வந்து கேட்பான். ஏதோ ஒன்று சொல்லும் போது, அன்னைக்கு அமாவாசை, இவன் சொல்லுவான், இன்னைக்கு பௌர்ணமியா போயா அப்படின்றான். இன்னைக்கு என்னது பௌர்ணமி கிடையாதுங்கன்னு சொன்னா அவன் தவத்தை அவன் சாமிக்கு வந்து உடவே மாட்டான். இன்னைக்கு பௌர்ணமி சொல்லல போ அப்படின்றான். இவனுக்கு ராஜா கோபம் வந்துடும். அவன் சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சோடனே, இன்னைக்கு பௌர்ணமி நிலா வரலன்னா நீ செத்து போய் இன்னைக்கு அப்படின்ட்டு கீழே நெருப்பு குண்டத்தை வளர்த்து மேல ஒரு ஊஞ்சல் அடிக்க வச்சிருவாங்க. அன்னைக்கு அமாவாசை. அன்னைக்கு என்னதுங்க? இப்ப என்ன செய்வான்? திருட்டு முழிச்சு நின்று இருக்கான். இவன் பாட்டு சாமி மேல பக்தியில ஏதோ ஒரு கவனம் சொல்லிப்பான். அப்ப உடனே என்ன செய்யறான் அவன்? உடனே யோசிக்கிறான், பாக்குறான். ஆதிபராசக்தி ஆதிபராசக்தி அப்படின்னு பாட்டு பாடுறான். அப்ப பாட்டு பாடிட்டு இருக்கும்போது, சொல்லடி அபிராமி நில்லடி முன்னாலே முழு நிலவினை காட்டு என் கண்ணாலே சொல்லடி அபிராமி. ஆண்டருக்கு அவனுக்கு எவ்வளவு உறவு பார்த்தீங்களா? வாடி அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கட்டும். அதெல்லாம் தெய்வ பக்தி எல்லாரும் சொல்ல முடியாது. அடுத்த ஸ்டெப் பாருங்க. வானில் சுடர் வருமோ எனக்கு இடர் வருமோ பதில் சொல்லடி அபிராமி அப்படின்னு பாட்டு பாடிட்டு அப்புறம் அருமையான பாட்டு. கடைசி அந்த அம்மா செய்யும், அப்படியே காட்சி எடுத்து காதல டோலக்க கட்டி அப்படியே விட்டு எறியும். விட்டோன்னா அப்படி என்ன வந்துருது? நிலவா வந்துருது. கீழே இருக்கலாம் விசில் அடிக்கிறான், அடிக்கிறான். சார் தூக்க கலத்துல கேட்காதீங்க சார். இவரை முதல் குளிப்பாட்டி உட்கார வைக்கணும். 6 மணிக்கு ஒரு சுடுதண்ணி வச்சு கொடுங்க சார். கொஞ்சம் ரோசம் வரட்டு சார். பிரபாகர் சார் எல்லாத்துக்கும் வரட்டும் சார். ஏன் சார்? ஒரு உலகம் மனுஷனுக்கு, கவனிங்க சார், அம்மா கவனிக்குமா, ஒரு உலகம் மனுஷனுக்கு அமாவாசைய பௌர்ணமியா மாத்த அவன் தெய்வத்தால முடியும் அவன் நினைச்சா அவன் வாழ்க்கையை தேவனால மாத்த முடியாதா? கைத்தட்டுக்கு சார். உன் சூழ்நிலையை மாத்த முடியும். என்ன சார் அவனுக்கு இருக்கிற விசுவாசம் உனக்கு இல்லையா சார்? அவன் சொல்றான் இன்னைக்கு அமாவாசை, அது இந்த அமாவாசை, அது இன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்றான். ஐயா பௌர்ணமி ஆக்குறான். எனக்கு வெறி வருதியா? என்னையா அவன் சொல்றான்? அவன் அதை பார்த்து பைபிளை தூக்குற உனக்கு எனக்கு வெறி வர வேணாமா? உன் வாழ்க்கையே இருண்டு கிடக்கட்டியா? இல்லையா? என் வாழ்க்கை மலராமல் நான் சாக போவது இல்லையா? நான் சமாதானத்தை காணாமல் சாவ போவதில்லை. என்னைக்காவது ஒரு நாள் தீர்மானம் எடுத்தியா? நீ எப்படியா தோக்கலாம்? நீ எப்படியா தோப்ப? தோக்கிறதுக்காக உன்னை கத்தர் பிறக்க வச்சிருக்காரு ஆண்டவர் கிடையாது சார்.
அப்ப வாட் யூ டிக்ரி சார், நீ என்ன டிசைட் பண்ண போற? உலகம் 1000 சொல்லட்டும், உனக்கு நீதான் நீதிபதி சிவாஜி பண்ணது போல உலகம் 1000 சொல்லட்டும், கத்திரிக்கை அதை பத்தி பேச, நீ என்ன சொல்ற? வாட் யூ டிகிரி இப்ப சொல்லுங்க. 2013 நீங்க டிகிரி பண்ணுங்க, நீங்க சொல்லுங்கன்னு சொல்றேன். 2013 எப்படி இருக்க போதோ அவன் உருப்படவே மாட்டான். எழுதி வச்சுக்கோங்க, எப்படி இருக்க போதோன்னு சொல்ற உருப்பட மாட்டான். உங்க வாழ்க்கை எப்படி இருக்க போதுங்க? நல்லா இருக்கு அப்படி சொல்லு. ஆமென் சொல்லுங்க. ராஜா மாதிரி இருப்பேன், ராணி மாதிரி இருப்பேன். இப்படி எவன் சொல்றானோ அவன் தான் சார் ராஜா மாதிரி இருக்க போறான், அவன் தான் சார் ராணி மாதிரி இருக்க போறான். எப்படியோ இருக்க போதும் சொல்றதுக்கு அவனை ஆண்டவன் வளர்த்து வச்சிருக்கான். எருவு மாடு மாதிரி சோறு போட்டு இத்தனை நாளா சத்தியத்தில் வளர்ந்து வச்சிட்டு இருக்கிறான். இந்த தோக்கர வார்த்தையை பேசுறதுக்கு அவனை ஆண்டவர் வந்து வளர்த்து வச்சிருக்கிறார். உன்னைய எப்படியோ இருக்க போதுன்னு சொல்லாதீங்க. இனிமே இப்படித்தான் இருக்க போதுன்னு சொல்லுங்க. இந்த ஆண்டு நான் ஜெயிக்க போறேன்னு சொல்லுங்க. என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலப்பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது ஒன்றும் என்னை அணுகாது. இந்த திருவள்ளுவரே தோத்தாலும் நான் தோக்க மாட்டேன் சார் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லணும். ஆமீன் சொல்லுங்க. சொல்லணும் சார், நான் ஜெயிக்கிறேன் சொல்லுங்க. எத்தனை பேர் தோத்தா நான் ஜெயிக்கிறேன் சார். ஒரு அமெரிக்கால ஒரு இன்சூரன்ஸுக்கு ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காங்க சார். ஊரே மழை பெய்தான், ஒரே ஒருத்த மாத்திரம் கொடைக்குள்ள உட்காந்துட்டு இருக்கானா. எதுக்குள்ளீங்க? கொடைக்குள்ள உட்காந்துட்டு இருக்கான். இதுதான் இன்சூரன்ஸ் விளம்பரம். அப்படின்னா என்ன? எவனுக்கு எவன் மேல மழை எனக்கு என்ன அழுல? அப்ப பாருங்க, இதைத்தான் கர்த்தர் சொன்னாரு. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலப்பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது ஒன்றும் உன்னை அணுகாது. நீ கண்களால் மாத்திரம் அவைகளை காண்பாய், உன் காதுகளால் மாத்திரம் அவைகளை கேட்பாய். உனக்கு ஒன்றும் நடக்காது சார். நீங்க சொல்லுங்க, அந்த உலகத்திற்கு எந்த மாடு பொழைக்கிறனாலும் என் மாடு பொழைக்கும். எந்த உலகத்திற்கு அத்தனை பேத்துக்கு டெங்கு ஃபீவர் வந்தாலும் என் பிள்ளைக்கு டெங்கு ஃபீவர் வரவே. இதைத்தானே நீங்க பேசணும். ஐயோ குழந்தைக்கு காய்ச்சல் சொன்ன நீ தான் பயப்படுற டவுஸ் சொல்லிட்டு அலையற. நீ வசன குப்பைக்குள்ள படிச்சு பேய்க்கு நீ முழங்கால படி போட்டியே. எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றை நான் உனக்கு வரப்பண்ணேன்னு சொன்ன ஒரு சாராயம் போட்டு எழுதினாரா? இல்ல போதை போட்டு எழுதினாரா? இல்ல பான் பராக்கு போட்டு எழுதினாரா? இல்ல புத்தி கெட்டவரா? இல்ல பொய் சொல்லுகிறவரா? இல்ல வல்லமை இழந்தவரா? இல்ல மாறி போய்விட்ட கர்த்தரா? உனக்குதான் வயசு ஆயிடுச்சு, கர்த்தருக்கு வயசு ஆயிடுச்சா? அதனால அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. நம்ம 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 என்ன சொல்ல போறோம் அதான் முடிவு பண்ணுங்க. இந்து தத்துவத்துல மிக பிரதானமான தத்துவம் எழுதிச்சுக்கோங்க. யத்பாவம் தத்பவதி. அத கொட்டேஷன். யத்பாவம் யா இத்து யத் ஒய்ஏ டிஹெச் போடுங்க. யத்பாவம் தத்பவதி. இது என்ன சொல்றாங்கன்னா, யத்துனா எந்த மாதிரி, பாவம்னா சிந்திக்கிறானோ, எந்த விதமாய் சிந்திக்கிறானோ, தத்துன்னு அந்த விதமாக பவதி மாறுகிறான். இதான் ஒரு இந்து மதத்தினுடைய பிரதான ஒரு தத்துவம். யத்பாவம் தத்பவதி அப்படிங்கிறான். நம்ம என்ன சொன்னதான் அவரும் சொல்றாங்க, அவரும் சொல்றாங்க. என்ன போல வாழ்ன்னு சொல்லிட்டு இருக்கனே, அதைத்தான் அவரும் சொல்றாரு. யத்பாவம் தத்பவதி. அவை தயவு செய்து உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் சரிப்படுத்துங்கள். உங்க எண்ணங்களை சரிப்படுத்தாம இந்த 2013 நான் ஜெயிக்கிறேன்னு சொல்லிட்டு வாய்க்கூத்து பேக்கூத்துலாம் அடிச்சுட்டு இருக்க கூடாது. நான் ஜெயிக்கிறேன்னா நம்ம ஜெயிக்கிறேன்னு சொல்லி நம்ம முடிக்கணும். ஆகவே உங்களுடைய சிந்தனைகளுக்கு அற்புதமான அதிசயமான வல்லமைகளை தேவன் தந்திருக்கிறார். அண்ட சராசரத்தை உருவாக்கக்கூடிய அந்த பெரிய வல்லமையோடு தான் தேவன் உங்களை உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஆகவே உங்கள் சிந்தனைகளை மாற்றுங்க, உங்கள் விசுவாசத்தை மாற்றுங்க. பேதுரு கடலை நடந்தா இல்லைங்க? நடந்தானே நடக்கலையா? கொஞ்சம் தூரம் அப்புறம் என்னாச்சு? வெளியிட்டார்ல, ரைட்டு, முழுவதோட விட்டாச்சு. அவர் மறுபடியும் நடந்திருக்க மாட்டாரா? போட்டு தூரம் தானே இருக்கு, திரும்பி நடந்தானே போயிருக்கணும். அவரு நடந்தாரு, ரைட்டு. இப்ப எப்படி தோத்தாரு? பிசாசால உங்க தலையில இருக்கிற ஒரு முடியை கூட தொட முடியாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். இதுதான் சத்தியம். எண்ணி இருக்கிறதுக்காக நான் சொல்லலைங்க, அது ரைட்டு, ஒத்துக்கிறேங்க. தொட முடியாது. நான் எங்க சபையில என்ன பிரசங்கம் பண்றேன், இதப்பா ஒண்ணு இல்லப்பா, ஆடு போடுற புழுக்கையை கூட பிசாசால தொட முடியாதுன்னு சொல்லியிருக்கிறேன். அப்படி பேசணும். பிசாசே இந்த புழுக்கை நீ தொட்டு பாடுறா, நீ முடிஞ்சா தொடுறா அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவன்கிட்ட பைக்கிட்ட வந்து, நீ நல்ல பிசாசா இருந்தா நீ தொடுறான், அப்படி பேசணும். அப்படி என்னைக்கு வளர போறோம் சொல்லுங்க? நம்ம போல வளர வேணாமா? நம்மளை போல வளர வேணாமா? அவரு ஜெயிக்கணும்னா ஜெயிச்சுட்டு போயிருப்பாங்க. அவரு ஜெயிச்சுட்டு நம்ம கையால செருப்பால் அடிக்கணும் தான் நம்மள வச்சிருக்காரு. பிசாசு நம்ம துரத்துன்னு அவர் விட்டுட்டு போயிருக்காரு. அவனை பல்ல புடிங்கிட்டு விட்டுட்டு போயிருக்காரு. பல்ல அவரு புடிங்கிட்டார், விஷப்பல்ல. இப்ப சும்மா ஆடிட்டு இருக்கிற பாம்பை விரட்ட முடியாது நம்மளால. அப்ப நம்ம அப்படி பேசி பழகணும். அப்ப பேதுரு எப்படி முழுகுனா? பேதுருவை தொட முடியாது, ஆனா பேதுருவை முழுகுறான். எப்படிங்க? இல்லைங்களா?
சீதை கோட்டுக்குள்ள இருந்திருந்தானா ஒரு ராவணம் இல்ல, 1.5 கோடி ராவணன் வந்திருந்தாலும் சீதை சீதையே இல்லை. சீதை தலையில் இருக்கிற முடிய கூட தொட்டிருக்கவே முடியாது. ஆனா முழுச தூக்கிட்டு போடானே, என்ன சார் அநியாயமா இருக்கு. எப்படி தூக்குனா, கோட்டுக்குள்ள நீ அடங்கி இருந்திருந்தா உலகமே ராவணனா வந்தாலும் உன்னை தூக்கிட்டு போயிருக்க முடியுமா? நீ கோட்டை தாண்டிட்டு தூக்கிக்கிட்டான். பாத்தீங்களா? பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா. அதுக்கு அவன் சொல்றான், கழுகு சொல்லிச்சான், யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது இதில் அர்த்தம் உள்ளது அப்படிங்கிறான். நம்ம இங்க சிவன் கழுத்துல உட்காந்துக்கிட்டு ஆண்டவன் கழுத்துல உட்காந்துக்கிட்டு நம்ம எந்த பிசாசான விரட்டலாம். நம்ம இடம் விட்டு இடம் வந்தா அவன் ஒண்ணு தூக்கிட்டு போயிடுவானே. நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். அப்ப அதே போல பேதுருவை தொட முடியாது. எப்படி சார் தொட்டான்? என்னங்க எப்படி தொட்டான்? அந்த வசனத்தை வாசிக்கும் போது, காற்று பலமாய் அடிக்கிறதை கண்டு, சொல்லுங்க, கண்டு பயந்து அமிழ்ந்து போகையும். இதுதான் ஸ்டெப்ஸ். இது சும்மா கதை போல வாசிக்கிறோம், அங்கதான் விஷயமே இருக்கு. காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ தொடங்கின. அப்ப எப்படி நீ அமிழ தொடங்கின? நீ பயந்ததுனால அமிழ தொடங்கின. நீ பயந்ததுனாலதான் நீ தோத்திய ஒழிய உன்னை சும்மா எவனாலையும் தோக்கடிக்க முடியாது. உன்னாலும் தோக்கடிக்கலாம் கத்திர எவனுக்குமே அர்த்தம் அதிகாரத்தை தரல. ஏன்னா இந்த விதி உனக்கு தெரியல. யாருக்கு தெரியுது? பிசாசுக்கு தெரியுது. உன் விசுவாசத்தின்படி உனக்கு கடவுது. நல்லது விசுவாசம் நல்லது நடக்கும், கெட்டது விசுவாசம் நடக்காதுன்னு சொன்னாரா? நீ பாஸ் பண்ணுவன் விசுவாச்சா பாஸ் பண்ணுவ, நீ ஃபெயில் ஆகுவன் விசுவாச்சா ஃபெயில் ஆக மாட்டேன்னு சொன்னாரா? புரியுதா புரியலீங்களா? மேட்ரை கேட்ச் பண்ணிக்கோங்க. விசுவாசம்னா அதுல பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்குது. புரியுதுங்களா? நான் நல்லா இருப்பேன் நினைச்சு விசுவாச்சா நீ நல்லா இருப்பேன். நான் நல்லா இருக்க மாட்டேங்கிறது விசுவாச்சா என்ன செய்ய போறேன்? நல்லா இருக்க மாட்டேன். நீ நடப்பேன் நான் விசுவாச்சா நடந்தான். இப்ப நான் முழுகிறேன்னு நினைச்சான், முழுகிடணும்னு நினைச்சா முழுகிட்டான். அப்ப அதை முழுகுவன் நினைக்க வைக்கிறதுக்கு பிசாசால முடியும், அவனால முழுக வைக்க முடியுமா? முடியாது. அப்ப முழுகுவேங்கிற நம்பிக்கையை ஊட்டுவதற்கு அவன் என்ன செய்யறான்? சூழ்நிலைகளை பயன்படுத்துகிறான். காத்த கெண்டி விட்டான், கிளப்பி விட்டான், காத்த பார்க்க வச்சான். காத்த அப்பதான் அடிச்சுதான், இத்தனை அடிச்சுதான் இருக்குது. இவனை பார்க்க வச்சான். பார்த்த உடனே ஐயோ இவ்வளவு பெரிய அடையா அப்படின்னா அவ்வளவுதான். என்ன வந்துச்சு? பயம் வந்துருச்சு. அதான் விசுவாசம். நான் முழுகி விடுவேன் என்கின்ற விசுவாசம், அதுதான் பயம். தோற்று விடுவேன் என்பதுதான் அதான் பயம். நான் பிழைக்க மாட்டேன் என்கின்ற விசுவாசம் தான் பயம். பயங்கிறது விசுவாசத்தினுடைய மறுபக்கம். பயம்னா ஒண்ணு இல்லைங்க, அப்பட்டமான விசுவாசத்துக்கு ஒரு பெயர் என்னதுங்க? பயம், கண்ணீர், கவலை. இதெல்லாம் அவிசுவாசத்தின் அடையாளங்கள் அல்லது தவறான விசுவாசத்தின் அடையாளங்கள். உங்களுக்கு தெரியல, அவனுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான் பேய். பேதுருவை முழுகடிக்க முடியாது. ஒன்ன செஞ்சாதான் முழுகடிக்க முடியும். என்ன செஞ்சாதான்? அவனுக்கு அவன் முழுகிடுவேங்கிற நம்பிக்கை முதல்ல அவனுக்குள்ள வரணும், விசுவாசம் வரணும். நான் நடக்க மாட்டேங்கிற ஒரு அவிசுவாசம் அவனுக்குள்ள வரணும். புரியுதுங்களா? அப்ப அதனால அவன் என்ன செய்யறான்? காத்த கிண்டி விட்டான். இவன் பயந்தான். இவன் என்ன செஞ்சான்? இப்ப மூழ்கிட்டான், ஜெயிச்சான் பிசாசு. ஆண்டவர் சொன்னார், அற்ப விசுவாசி என்ன தூக்கி விட்டு ஏன் சந்தேகப்பட்ட? அப்படிதான் கர்த்தர் கேட்டார். ஏப்பா சந்தேகப்பட்ட? இவ்வளவு நேரம் நடந்தியாப்பா? சும்மா நடக்காம இவ்வளவு ஊழி ஆரம்பிச்சு இது நாள் வரைக்கும் பிரபாகரன் தேவன் நடத்தலையா? இந்த 2013 ஜனவரியில் மாத்திரம் கைவிட்டுருவாரா? உலகம் அழிவதற்கு கைவிட மாட்டார். உலக தாய் உன்னை மறந்தாலும் தகப்பன் உன்னை மறந்தாலும் உன் சபையே உன்னை வீட்டோட துரத்தினாலும் உன்னை கர்த்தர் துரத்த மாட்டாரியா? உன் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது. நீ வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று 2 தடவை கர்த்தர் சொல்லியிருக்காரு. இதுவரை நடத்தினவர் உலகம் வரைக்கும் நீ நடத்துவாரியா? நீ சாக வரைக்கும் நடத்துவாரியா? உன் குடும்பத்தை நடத்துவாரியா? பிரபாகர் சார் இன்னைக்கு சாவத்தா கூட நிம்மதியா சாவுங்க சார். நீங்க இருந்து சாதிச்சதை விட கர்த்தர் இந்த குடும்பத்தை 4 மடங்காக கர்த்தர் கவனிக்க வல்லவரா இருக்கிறார். நமக்கு எனக்கு பெரிய கவலை, நமக்கு எனக்கு பெரிய பயம். ஏன்னா இவ்வளவு நாளா நீ நடத்தினது போலையும் இனிமே ஆண்டவர் நடத்த, இத்தனை நாள் நடத்தினது கர்த்தர் தான், இனிமே நடத்த போறதும் கர்த்தர் தான். உனக்கு என்ன கவலை? வெற்றி நடந்ததில்ல, நடந்துகிட்டாரு, நடந்து போயிட்டாரு. உண்மையில என்ன கொண்டு போயிட்டு இருக்கிறவனே என்ன அவனுக்கு என்ன பயம்? சாவுக்கா பயப்படாதீங்க. ஐயோ நான் வீட்டை கட்டலையே அதெல்லாம் பயப்பட, நீ போயா. வசனம் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஆபிரகாம் மரித்த பின்பு கர்த்தர் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுங்களேன். இது ஒரு ரகசியம் இருக்கு. எலவு வீட்டு அதை பிரசங்கம் பண்ணுங்க முதலாவது. சாவு வீட்டுல இதை சொல்லாம வரக்கூடாது நீங்க. அதுக்காக தான் வச்சிருக்காரு. அதை பிரசங்கம் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆதியாகமம் 25-21 கவனிங்க. ஆபிரகாம் மரித்த பின்பு கர்த்தர் அவன் குமாரனாகிய ஈசாக்கை, ஏன் அது 2 வசனமா போட்டிருக்கிறது? ஏன் அது இங்க வந்து கோத்தாரு? அப்பன் செத்து போயிட்டானு குடும்பம் ஆதரவற்றுக்குன்னு பயப்படாத. அந்த வசனம் கரெக்டா கமா ஃபுல் ஸ்டாப் இல்லாம சொல்லுது. ஆபிரகாம் மரித்த பின்பு கர்த்தர் அவன் குமாரனாகிய ஈசாக்கு என்ன செஞ்சாராம்? நீ போயிட்டல்ல, நீ போப்பா. நீ ஆசீர்வதிச்சதை விட அதிகமா உன் பிள்ளைய நான் ஆசீர்வதிக்க போறேன். போயா, நீ பயப்படாம, நீ எங்கிட்ட வா, நான் பாத்துக்கிறேன். என்ன உனக்கு பயம்? அப்ப உனக்கு பயத்தை கொண்டு வரதுக்காக, உன்னுடைய தவறான விசுவாசத்தை கொண்டு வருவதற்காக அவன் என்ன செஞ்சாவன்?
என்ன செஞ்சான்? காற்றையும் கடலையும் கிண்டி விட்டான், பயந்துருச்சு. அதனால சார் என்ன செஞ்சிட்டாரு? மூழ்கிட்டார். இப்படிதான் பல காரியங்கள் இருக்கிறது. ஆகவே உங்கள் விசுவாசத்துக்கு வல்லமை உண்டு, உங்கள் எண்ணங்களுக்கு வல்லமை உண்டு. இதெல்லாம் இதை ஒரு சின்ன ஃபார்முலா மாத்திரம் வச்சுக்கோங்க. உன் விசுவாசத்தின்படி உனக்கு இது பிசாசு கரெக்டா படிச்சுக்கிட்டான். ரைட். இப்ப இவன் அசைக்கிறதுக்கு ரூட்டு கத்தர் போட்டார். இவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் நடக்கிறான். இவன் என்ன சொல்றானோ அதான் நடக்க போகுது. இவன் என்ன செய்யறானோ, இவன் எதை விதைக்க போறானோ அதான் நடக்க போகுது. ஓகே, சப்ஜெக்ட் க்ளோஸ் பண்ணிருங்க, நீங்க போங்க பாஸ்டர். ஆண்டவர்ட்ட பிசாசு இப்ப பாரு நான் என்ன செய்ய போறேன், நான் தோத்துருவேன். அம்மா நீ இந்த வருஷம் எப்படிமா உனக்கு கணக்கு வருமா பாப்பா? இங்கிலீஷு அக்கௌண்ட்ஸ் சரி சின்ன பிள்ளை பண்ணி 10th வரைக்கும் வச்சுக்கோ. உனக்கு எந்த சப்ஜெக்ட் வராது? கஷ்டம். சயின்ஸ் வராது. ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? அப்போ நீ 10th படிச்சுட்டு இருக்கும்போது சயின்ஸ் வருமா பாப்பான்னு என்ன சொல்லணும்? நீ வராதுன்னு இருக்கு. பார்த்தீங்களா அந்த வாயிலிருந்து வார்த்தை எப்படி வந்துச்சு? பார்த்தீங்களா? இப்போ இதை பிசாசு கொண்டாட்டானா? இங்கே விதைச்சான், இங்கே சயின்ஸ் வராதுன்னு முடிவு பண்ணிச்சு. இப்போ நான் கேட்கும்போது என்ன சொல்லுது? வாயிலும் சொல்ல வைக்கிறேன். அவ்வளோதான். இப்போ உன்னை அசைச்சிக்க யாராலையும் முடியாது, கடவுளால் அசைக்க முடியாது. நீ தோத்துட்டு நீ உன் தலையெழுத்து நீயே டிகிரி பண்ணிட்ட. எனக்கு கணக்கு வராது, சயின்ஸு வராது, இதுக்கும் வராது, புள்ள குடிக்கும் வராது. ஏங்க இது நீங்க விளையாட நினைக்கிறீங்க, கிடையாதுங்க. இது கர்த்தர் சொல்லி வச்ச விதி. யார் பயன்படுத்திக்கிட்டா? உன் விசுவாசம் கடவுள்னாங்க. அப்புறமே நீ சொன்னபடி உனக்கு ஆகுன்ட்டாரு. நீ ரெண்டுலயுமே ஃபெயில் ஆகிட்ட. சயின்ஸ் வராதுன்னு விசுவாசிச்ச, அதோட வாயை பத்திட்டு இருந்துக்கணும். ஒரு வாயை திறந்து நினைஞ்சிட்ட. நீ இப்ப கன்ஃபஸ் பண்ற என்னன்ட்டு, எனக்கு சயின்ஸ் வராதுன்ட்ட. எப்படி வரும் இனிமே சொல்லுங்க? எப்படி வரும்? 1000 ரூபாய் காணிக்க வருமா பிரபாகரேனா? அப்படி சொல்லணும். தூக்கத்துல கூட வரணும்னு சொல்லணும் சார். எங்க சபையில வருவாங்க, உங்க சபைக்கு வருங்க. ஹலோ, நான் ஆண்டுகிட்ட கேட்டுட்டு இருக்கேன், 5000 நோட்டு சீக்கிரம் விடு ஆண்டவரே, 1000 நோட்டை நிப்பாட்டுக்க தமிழ்நாட்டில் விடு, அந்த நோட்டையும் நான் காணிக்க எடுக்கிறேன். புரியுதுங்களா? எடுக்கலாங்க, என்ன முடியாது. என்ன மோகன் பா சபையில மாத்திரம் தங்க வைப்பாங்க, நம்ம சபையில தங்க அவுக்க மாட்டாங்களா? அவுக்க வைக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம அவுத்துனா அவுத்துருவாங்க. இங்கதான் விஷயம் இருக்குது. நீ 1 கிராம கொடு, உனக்கு 10 கிராம கொடுக்க ஆண்டவர் ரெடியா இருக்கிறாரு. ரைட்டுங்க. கண்களை முடுங்க, நம்ம ஜாம் பண்ணுவோம். ஆனால் ஐயா கடியாரத்தை பார்த்துட்டாரு. நிறைய பாயிண்ட்ஸ் இருந்தாலும் ஒரு அவுட்லைனா சொல்லி ஒரு பெரிய பிரசங்கத்தை பண்ணல. எனக்கு நான் மேத்ஸ் படிச்சவன். தியரிட்டிக்கலாக பேசி எனக்கு பழக்கம் கிடையாது. நான் ப்ராக்டிக்கலாக பேச ஆசைப்படுறேன். ஒரு வசனத்தை பிடிச்சாலும் ஒரு வசனத்தை வாழ்ந்து காட்டிட்டு சாகணும். சும்மா வெற்றி வெற்றின்னு வாயில பேசிட்டு ஒழுகுற வீட்லையும் ஈயத்தட்டுலையும் சோறு தின்னுட்டு கூடாது. நான் இன்னைக்கு வெள்ளி தட்டில் சோறு தின்னுட்டு இருக்கிறேன், வெள்ளி டம்ளர்ல தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறேன். சீக்கிரமா தங்கத்தட்டில் சாப்பிடுவேன், தங்க டம்ளர்ல பால் சாப்பிடுவேன். நான் இதுல மாற்றமே கிடையாது. இல்லைன்னா என் பணத்தை பார்க்கறதுக்கு என் பணம் சாவு செய்து கூட வராது. என் சபை மக்கள் கூட நான் சொல்ல மாட்டேன். நான் என்ன சார் பெரிய விஷயம் தங்கத்தட்டை சாப்பிட்றது? 300 கிராம் இருந்தால் போதும் சார் தங்கத்தட்டை செய்யறதுக்கு. எங்க அக்கா பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் போது 1 கிலோ தங்கம் போட்டாங்க, 100 பவுன் போட்டாங்க. ஏன் கத்தர் நான் கத்தருக்கு நான் ஊழியம் செய்யறேன், எனக்கு ஒருத்தர் தர மாட்டாரா? சட்டியில இல்ல ஆப்பிள வரல. ஏன் ஆப்பிள வரலங்கிற? சட்டிக்குள்ள போட்டு வைங்க முதலாவது. ஆமேன்னு சொல்லுங்க. சட்டியில போட்டு வைங்க சார். கண்ணை முடுங்க, ஜெபம் பண்ணலாம். சட்டியில போட்டு வைங்க. நான் தங்கத்தட்டில் வெள்ளித்தட்டுல சாப்பிடுவேன். சொல்லுங்க, வெள்ளித்தட்டுல சாப்பிடுவேன். என்னங்க இதெல்லாம் தேவையானுங்க? அப்படிலாம் தேவையானு சொல்லாதீங்க. கர்த்தர் யாருங்கிறத நீ போட்டிருக்க செருப்பு பேசணும் சார். நீ வச்சிருக்க நாய் பேசணும். நீ வாழ்ற வீடு பேசணும். நீ போட்டிருக்க கோட்டு பேசணும் சார். நீ திங்கிற தட்டு பேசணும். உன் வீடு பேசணும். என் வீட்டு கக்கூசு கதவை கூட நான் தேக்கு தான் போட்டிருக்கிறேன். எல்லாம் ஏன் நிறைய கம்முன்றியா? கக்கூசு போடுறா, தேக்க போடுற அப்படின்னு. ஜன்னலுக்கு தேக்க போடு. வீடு முழுக்க கிரானைட் கல் தான் போட்டிருக்கிறேன். ஒரு கல் கூட சொறி பிடிச்ச கல் போடல. 10 சென்ட்டுக்கு நான் ஃபுல்லா கிரானைட் போட்டு மொழிகி வச்சிருக்கிறேன். நான் வீட்டை பார்த்து நடந்து வா. ஒழுங்கா உன் கஷ்டம், நான் ஒழுங்கா நடந்துக்கிறேன், நீ பார்த்து நடந்து வா. எங்க அம்மா என் வீட்டை பார்த்து சொல்லிச்சு, அப்பா முத உங்க அக்கா வீடு கட்டினா அது வீடு, இன்னொரு அக்கா வீடு கடிச்சு அது பங்களான்னு சொன்னேன், இதுக்கு என்ன பேர் வைக்குன்னு தெரியல, அரண்மனை மாதிரி இருக்கு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீ செத்து போனா பணத்தை தூக்கத்துக்காக தான் அந்த வீட்டை கட்டினேன், இது என் கனவு வீடு கிடையாது, என் கனவு வீடு இதை விட பெருசா இருக்குன்னு சொன்னேன். செத்து போனா மகன் வீட்டுல இருந்தாலும் பணம் போகணும், அதுக்காக தான் அந்த வீட்டை அவசரமா கட்டினேன், இல்லை நான் பொறுத்திருந்து கட்டியிருப்பேன்னு. கண்களை மூடுங்க, நம்ம ஜெபிப்போம். நம்ம எல்லாம் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா.